Good morning to the heads of schools and teachers. Today we are having a webinar on Harvest Health Strategy for Healthy Eating by Dr. S. Alamelu Mangai, Assistant Professor, PG and Research Department of Home Science, Varadhasan Government College for Women, Puducherry. Now I request our Director of School Education to give the introductory remarks on the webinar. அனைவருக்கும் காலை வணக்கம். Good morning everyone. So today we have a session on healthy eating habits. So Dr. S. Alamelu Mangai, Assistant Professor, PG and Research Department of Home Science, Varadhasan Government College for Women, அவங்க இன்னைக்கு வந்து present பண்ண போறாரு. So I welcome Dr. S. Alamelu Mangai on behalf of Directorate of Health Directorate of School Education and all the heads of institutions and teachers. Thank you. Thank you, sir. A very good morning to one and all, to whom I am virtually connected, respected Director of School Education, respected State Project Officer, Mr. George Fernandez, the coordinators and all inspecting officers of Puducherry, heads of the department, heads of the schools, and all my fellow teachers from all regions of Puducherry. A very good morning to one and all. And at the outset, I record my sincere thanks and gratitude for our beloved Director of School Education for giving me this wonderful opportunity to connect with you all virtually. I hope you are all safe and good in health. And good in health, அப்படின்னே சொல்கிறோம் பாருங்களேன், because that is now very, very essential. ஹெல்த் இல்லாமல் எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. ஸோ நான் எதுவுமே புதுசாக சொல்ல போகிறதில்ல, உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதை ரொம்ப ரீவைண்ட் பண்ணலாம். நம்ம ரொம்ப ஒருத்தர் பார்த்துக்காமல் இருக்கோம் இல்லையா, பார்க்கும்போதே நம்ம அப்படி தானே நல்லா விசாரிப்போம், நல்லா இருக்கீங்களான்னு. அந்த நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறத இப்போ கொஞ்சம் நம்ம ரிவைண்ட் பண்ணி ஒரு ½ அன் ஹவர் இல்லை ப்ராபப்ளி 1 hour எனக்கு வந்து நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஐ வில் பி ஹாப்பி டு ஷேர் வித் யூ ஆல் த நோன் கான்செப்ட்ஸ் ஒன்ஸ் அகெயின். ஸோ ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஹெல்தி ஈட்டிங்னா ஏதோ பெருசாக சொல்ல போகிறேன் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. டோன்ட் பி ஸ்கேர்டு. இப்போ எப்படியும் மேம் வந்து ரொம்ப போராக இருக்க போகிறாங்க, இல்லை ஷீ இஸ் கோயிங் டு டெல் சம்திங் டு அவாய்ட் ஆல் மை ஃபேவரட் ஃபுட்ஸ் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. இன்ஃபேக்ட் என்னோட ஃபர்ஸ்ட் ரூல் ஆஃப் ஹெல்தி ஈட்டிங் இஸ் டு என்ஜாய் யுவர் ஃபுட், ரைட்? ஸோ ஈட்டிங் ஹெல்தி இஸ் ஆல் அபவுட் கெட்டிங் த பேலன்ஸ்டு ரைட் தான். ஸோ யூ நீட் நாட் வரி அபவுட் whether you are going to or whether I am going to insist about avoiding their favorite foods. So in order to maintain a healthy strategy, I am going to ask you to nourish yourself. So nourish அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் think your body as a car, right? And எப்பயாவது நீங்கள் நினைப்பீங்களா உங்களோட பெட்ரோல் காரில் வந்து டீசல் போட்டு கார் ஓட்டலான்னு நினைப்பீங்களா? மாட்டோம்ல. அது மாதிரி அவர் பாடி has to run, it has to perform all the activities. இப்போ நீங்கள் எல்லாம் உட்காந்து வெபினார் கேட்டுட்ருக்கீங்க, இல்லை சமைச்சிக்கிட்டே வெபினார் கேட்டுட்ருக்கீங்க, யூ ஆர் பெர்ஃபார்மிங் சர்டன் ஆக்ஷன்ஸ். அந்த ஆக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு யூ நீட் டு நரிஷ். அப்போ எப்படி அதை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் எவிடன்ஸ் பேஸ்டாகவும் என்னெல்லாம் டயட்ரி கைட்லைன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, இன்னும் வைடர் ஆஸ்பெக்ட்ஸாக எப்படி வி கேன் கோ இன் டு திஸ் ஹெல்த்தி டயட் அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பேசிக்காக வந்து டு டாக் அபவுட், first I like to say why good food is very, very essential. இல்லை குட் ஃபுட் இருந்தால் தான் நமக்கு வந்து பாடி வந்து நரிஷ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம சொல்கிறது வந்து வி டாக் அபவுட் அஸ் அ குட் நியூட்ரிஷன் ஆல்சோ. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், 6th standard நம்ம சப்ஜெக்ட்லேயே இருக்குது சயின்ஸ் புக்கில், லைக் டெஃபினிஷன் ஃபார் நியூட்ரிஷன். ஸோ நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் அ சயின்ஸ் தட் இன்டரப்ட்ஸ் த இன்ட்ராக்ஷன் ஆஃப் த நியூட்ரியன்ஸ் and other substances in the food in relation to maintenance, growth, reproduction, health and disease of an organism. அப்போ பாருங்களேன், எல்லாமே சத்துக்கள் ஒரு உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த உணவில் வந்து நிறைய உயிர் சத்துக்கள் இருக்குது. அந்த சத்துக்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது அது எப்படி அப்சார்ப் ஆகுது, எப்படி அசிமுலேட் ஆகுது, எப்படி பயோசிந்தசிஸ் ஆகுது, எப்படி மெட்டபலைஸ் ஆகுது, எப்படி ஸ்டோரேஜ் ஆகிக்குது, எப்படி எக்ஸ்க்ரீட் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு எல்லாருக்குமே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டைஜஷன் ப்ராசஸ் வேணும். ஸோ வி நீட் அ ஹெல்தி பாடி டு பெர்ஃபார்ம் ஆல் திஸ் ஃபங்க்ஷன் ஸோ தட் வீல் ஹாவ் இனஃப் ஃபியூவல் ஃபார் அவர் பாடி. இப்போ நம்ம வந்து வி ஆர் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப், ரைட்?
அப்போ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ன்னு சொல்லும்போது வி ஹாவ் ஃப்ரம் த இன்ஃபென்ட்ஸ். இப்போ பிறந்துடுறோம், பிறந்ததுலேருந்தே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வி நீட் டு ஹாவ் பிரெஸ்ட் மில்க் அண்ட் ஹை எனர்ஜி ஃபுட்ஸ். அதுதான் நம்ம இன்ஃபென்சி ஸ்டேஜ்லேருந்தே நம்ம அப்ராப்ரியேட்டாக இருக்கும் நமக்கு. ஸோ தட் நமக்கு வந்து நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். தட் இஸ் வை நவடேஸ் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ இன்சிஸ்டிங் ஆன் த ஃபர்ஸ்ட் 1000 days. அது ரொம்ப 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 எசென்ஷியல் நமக்கு. அப்போ அதனால தான் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படின்ற கான்செப்ட்லாம் நம்ம இப்போ நிறையா அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஸ்கூல் கோயிங் ஏஜில் வி நீட் ப்ராப்பர் க்ரோத் கட்டாயம் இந்த ஏஜ். இது ஒரு அடுத்த பெரிய மைல் ஸ்டோன். அண்ட் வி நீட் மோட்டார் அண்ட் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் வி நீட் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். அதுக்கு கட்டாயமாக நம்ம என்னெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ வி நீட் டு ஹாவ் எனர்ஜி கிவிங் ஃபுட்ஸ், பாடி பில்டிங் ஃபுட்ஸ், ப்ரொடெக்டிவ் ஃபுட்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து நிச்சயமாக இந்த பீரியடில் எடுத்துக்கணும். அது மாதிரி அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, வேர் யூ பீப்புள் ஆர் ஆக்சுவலி டீலிங் வித் இந்த ஸ்கூல் சில்ட்ரன்லேருந்து அடலசன்ஸ் வரைக்கும். ஐ பவ் மை ஹெட் டு த பிலவட் ஃபெலோ டீச்சர்ஸ் ஹூ ஆர் அட்டெண்டிங் திஸ் வெபினார். ஏன்னா நீங்களாம் தான் வளர்த்து ஒரு பேஸ்லைன் போட்டு எங்ககிட்ட அனுப்புகிறீங்க. அண்ட் ஆஸ் காலேஜ் டீச்சர்ஸ் நாங்கள் அதை வந்து வழி நடத்துகிறோம். ஸோ இந்த அடலசன்ஸ் ஏஜ் குரூப்பில் I have been hearing from our Directorate of School Education with the continuous webinars for the upliftment of adolescent school children also. அண்ட் அதில் இப்போ முக்கியமானது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து க்ரோத் ஸ்பர்ட் ஜாஸ்தியாக இருக்கும். தெர் வில் பி மோர் மெச்சுரேஷன், போன் டெவலப்மெண்ட்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு இசென்ஷியலாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோன்னா பாடி பில்டிங் அண்ட் ப்ரொடெக்டிவ் ஃபுட்ஸ். இதெல்லாம் என்னென்னங்கிறது நான் திரும்பவும் அடுத்து வர ஸ்லைட்ஸில் நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. அடுத்த மைல்ஸ்டோன் ஆஃப் டெவலப்மெண்ட் இன் அவர் லைஃப் சைக்கிள் பார்த்தோம் அப்படின்னா அவர் அடல்ட்ஹுட். அந்த அடல்ட்ஹுட்டில் இட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் பிகாஸ் வி நீட் டு மெயின்டைன் ஹெல்த் அண்ட் வி நீட் டு ப்ரிவெண்ட் அவர் செல்ஸ் ஃப்ரம் டயட் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ். இப்போ அந்த அடல்ட்லேயே விமனாக இருக்காங்க அப்படின்னா தே ஆல்வேஸ் ஹாவ் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ். ஒன்று வந்து அவங்க ப்ரெக்னென்சி ஸ்டேஜ், இன்னொன்று வந்து லாக்டேஷன் ஸ்டேஜ். ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் அவங்க எக்ஸ்ட்ரா கேர் ஆஃப் ஃபுட் வந்து எடுத்துக்கணும் அவங்க. ஸோ வாட் எவர் இப்போ நம்ம வந்து மை ஃபோக்கஸ் இஸ் கோயிங் டு பி ஆன் திஸ் பர்டிகுலர் ஸ்டேஜ். நம்ம கீழேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபென்சி ஸ்டேஜ்லேருந்து அடல்ட்ஹுட் வந்தாச்சு நம்ம. அப்போ அடல்ட்ஹுட்டில் நம்ம எப்படி எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும், எப்படி இருந்தால் நம்ம வந்து இந்த ஹெல்தி லைஃப்பை வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் போகிறோம். ஸோ அடுத்து வரக்கூடிய நமக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்டர்லி ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் நம்ம எப்படி வந்து ஃபிசிக்கலி ஆக்டிவாக ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு I could just tell you the glimpse of nutrition for different stages of life. சரி, இப்படிலாம் நம்ம சாப்பிட்றதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். அதனால பார்த்தாலே ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அவர் ஆட்டிடியூட் வில் பி குட் ஆல்வேஸ். நமக்கு நல்ல ஒரு தூக்கம் இருக்கும், நல்ல ரெகுலரான இந்த மெயினான இப்போ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹவ் டாக்ட் அபவுட் த சேஞ்சிங் ஈட்டிங் ஹேபிட்ஸ் ஆஃப் த ஃபுடீஸ். ஆல் ஆஃப் யூ வில் அக்ரி வித் அவங்க வந்து he has actually talked on 3 related areas of this good food and nutrition. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நம்ம நாட்டில் எஸ்பெஷலி இந்தியாவில் வந்து we have under nutrition, ரைட்? குழந்தைங்கள வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்டண்டிங், அதாவது க்ரோத் ப்ராப்பராக இல்லாமல் இருக்கிறது, இல்லை மசில் வேஸ்டேஜ் இருக்கிறது, அண்டர் வெயிட், அந்த வயதுக்கும் அவங்களோட ஹைட்டுக்கும் தகுந்த வெயிட் இல்லாமல் இருக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளே பார்க்கலாம், ஸ்கூல் சில்ட்ரனில் வந்து ஓவர் வெயிட் அண்ட் ஒபிசிட்டி இருக்குது. ஒரு சில குழந்தைங்க நோஞ்சானா இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து ரொம்ப ஒபேஸாக இருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே கோ எக்ஸிஸ்டன்ஸாக இருக்குது. அதனால தான் இதை வந்து நம்ம வந்து டூயல் பேர்டன் ஃபார் அவர் நேஷன் அப்படிங்கிறது சொல்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்சேஃப் ஃபுட்டு. ஸோ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ வந்து அன்சேஃப் ஃபுட்டை வந்து சாப்பிட்டோம்னா இட் ஹேஸ்
போத் எஃபெக்ட்ஸ். டிரெக்டாகவும் அது வந்து நம்மளோட நியூட்ரிஷன் அவுட்கம்ஸ் அஃபெக்ட் பண்ணுது, அண்ட் இன்டெரக்ட்லி ஆல்சோ இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் த நியூட்ரிஷன் அவுட்கம்ஸ். அடுத்து மெயினாக அவங்க சொல்கிறது 3வது ஆஸ்பெக்ட் தான் நம்ம ரொம்ப இப்போ ஹைலைட் பண்ண போகிறோம். புவர் ஈட்டிங் ஹேபிட்ஸ். இந்த புவர் ஈட்டிங் ஹேபிட்ஸ்னால் என்ன, அது எதனால் வந்து டைஜஷனை வந்து அட்வர்ஸாக அஃபெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்கணும். இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் அப்படி தான் இருந்தாங்க. அவங்களாம் இதை நமக்கு சொல்லி சொல்லி தான் வளர்த்துருக்காங்க. அவங்க கரெக்டாக டைமுக்கு சாப்பிடுங்க, சாப்பிடும்போது பேசாதீங்க, நல்லா சியூ பண்ணி சாப்பிடுங்க, தண்ணி வந்து குடிங்க, மீல்ஸ் அப்போ இல்லை இன்பிட்வீன் மீல்ஸ் வந்து தண்ணி நிறையா குடிங்க. ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து ரொம்ப பதமாக தான் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கடுத்து நம்ம பேரண்ட்ஸ் ஜென்ரேஷனும் வந்து தேவர் ஃபாலோயிங் வாட் எவர் அவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் வேர் ப்ராக்டிஸிங். நம்ம வந்து சில்ட்ரனாக இருக்கிற வரைக்கும் நம்மலாம் இருந்தோம். பட் லேட்டர் ஆன் வந்து we have really changed rapidly. நம்ம லைஃப் ஸ்டைல் டோட்டலாக மாறி தான் போயிருக்கு. I think all of us will agree with this note. So eating good habits is becoming a very very key priority for proper digestion. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல்ஸாக சொல்லணும் அப்படின்னா, ஃப்ரம் த இயர் 1961 to 2011 ஆவரேஜாக வந்து டெய்லி கேலரி இன்டேக் வந்து பர் ஹியூமன் கன்சம்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நாட் ஓன்லி தட், ஃபேட்ஸ் அண்ட் சுகரும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். So having said all this, I can really tell you daringly that 50 இயர்ஸ்க்கு நம்ம சாப்பிட்ட மாதிரியே இப்போ இல்லை. எல்லா கன்சம்ஷனும் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்குது. கேலரி கன்சம்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. கன்சம்ஷன் ஆஃப் மீட், அனிமல் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஆகிட்டே இருக்குது. இப்போல்லாம் பார்ட்டி இல்லை ஒரு ட்ரீட்டு ஃபார் எவ்ரி திங் வி கனெக்ட் வித் த ஃபுட், இஸ்ன்ட் இட்? ஏன்னா ஃபுட்டு வந்து அவ்வளோ ரொம்ப முக்கியம். வெதர் வி ஆர் இமோஷ்னலி ஹாப்பி ஆர் சேட், ஃபுட் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் வித் அவர் லைஃப். அப்போ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்செப்ட் வந்து ஃபாஸ்ட்டாக வந்தாச்சு. எது எடுத்தாலும் ட்ரீட், எது எடுத்தாலும் செலிப்ரேஷன். அஃப்கோர்ஸ் ப்ரீ கோவிட் அப்படி தான் ஒரு சுச்சுவேஷன் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ நேச்சுரலி அனிமல் பேஸ்டு ஃபுட் சாப்பிட்றது ஜாஸ்தியாக இருந்தது. அண்ட் ஆல்சோ டெய்லி கன்சம்ஷன் ஆஃப் சுகர் அண்ட் ஃபேட். இப்போ ட்ரீட் அப்படின்னாலே ஒரு ஸ்வீட்டு, எனி ஃபேவரேட் ஸ்வீட் நீங்கள் நினச்சிக்கலாம். த கன்சம்ஷன் ஆஃப் தட் இஸ் ஆல்சோ ரேப்பிட்லி இன்க்ரீஸிங். இன்னொன்று ஒரு டேரிங் ட்ரூத் நம்ம என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா, ஈக்குவலி வி ஹாவ் பிளென்டி ஆஃப் அவைலபிலிட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். தட் இஸ் ஆல்சோ அவைலபிள். அந்த காலத்துலலாம் சொல்லியிருக்காங்க, வாட் எவர் தட் வாஸ் ரீப்டு. உங்களுக்கு தெரியும், ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் த ஹிஸ்ட்ரி ஆர் த ஏன்ஷியன் கல்ச்சர். பண்டமாற்று முறை இருந்தது. நான் என்ன பயிர் செய்கிறனோ அதை உங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் என்ன பயிர் பண்ணீங்களோ அதை வாங்கிக்கிறது. அப்படி அவைலபிலிட்டி வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா மில்க் அவைலபிலிட்டிலாம் ஒரு காலத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது, 50 இயர்ஸ்க்கு இல்லை 40 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். எனிதிங் யூ கேன் கெட் ஆன்லைன். அண்ட் நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டே ஆர்டர் பண்ணாலே உங்களை நோக்கி வரும். ஸோ அப்படி ஒரு காலகட்டங்களில் நம்ம இருக்கும்போது எப்படி நம்ம வந்து வைஸாக நம்ம வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறத 100% we have to consider. And moreover, I could also tell you the another important factor. நம்ம ஏன் இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆயிடுச்சு ஒரு 50 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒன்று வந்து அவைலபிலிட்டி ஆஃப் ஆல் த ஃபுட்ஸ். நம்ம அஃபோர்டபுளாக இருக்கோம் அப்படின்னா we don't even think of anything. We are ready to purchase whatever that is required for the particular period of time. அண்ட் இன்னொன்று வந்து இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ் அடாப்ட் பண்ணுறோம். வி கேன் நெவர் சி, யூ கேன் சி த பிக்சர் வேர் ஹாப்பிலி அ ஃபேமிலி இஸ் சிட்டிங் டூரிங் எ பிக்னிக் ஆர் எங்கேயாவது. அந்த மாதிரி ஒரு இதுவே இல்லாமல் நம்ம ரொம்ப இப்போது உடனே வந்து வி டிரைவ் த்ரூ, வி கெட் இன் டு த ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் வாட் எவர் தட் இஸ் கோயிங் டு கிவ் எம்டி கேலரிஸ். முக்கியமான நியூட்ரியன்ஸ் இல்லாமல் வெறும் கலோரி சத்தை மாத்திரம் கொடுக்குற நியூட்ரியன்ட் இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். அப்போ வி டோன்ட் ஸ்கிப் டு ஹாவ் the snacks that is very very palatable. இப்படி வந்து சொல்லிட்டே போகலாம். ஸோ ஐ கேன் டெல் யூ தட் ஸ்லோலி வி ஆர் டேர்னிங் இன் டு த வெஸ்டர்னைஸ்ட் கல்ச்சர் அண்ட் வி ஆர் டீவியேட்டிங் மோர் ஃப்ரம் அவர் ட்ரெடிஷ்னல் ஒன். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, இப்போது ஸோ நம்மலாம் டீச்சர்ஸ் இல்லையா? ஸோ ப்ளீஸ் இன்க்ளூட் மீ ஆல்சோ வித் யுவர் குரூப். அண்ட் ஆஸ் டீச்சர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு எல்லாத்துக்குமே வந்து பேசிக்கான இருக்கிற குவாலிட்டி வந்து ஆர்வம் தான். ஸோ அந்த ஆர்வத்தை மையப்படுத்தி வாட் ஐ ஹவ் புட் இஸ் ஹியர் 4 hours. ஓகே, ஸோ எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, யூ ஜஸ்ட் கெட் இன் டு தீஸ் 3 hours: ரிஃப்ளெக்ட், ரீப்ளேஸ் அண்ட் ரீஎன்ஃபோர்ஸ். அப்போ எப்படி நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன்? ஓகே, நல்ல டைம் இது. சி, திஸ் இஸ் கோல்டன் பீரியட் ஐ குட் சே, வேர் வி கேன் சிட் அட் ஹோம், டூ த அஃபிஷியல் ஒர்க், டூ த ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் அண்ட் ஆல்சோ திங்க் ஆஃப் ourselves. ஓகே, நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்னெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்
அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக எடுத்துக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ரைட் டவுன், யோசிச்சு பாருங்க, எழுதுங்க. நமக்கு என்னென்னலாம் குட் ஹேபிட்ஸ் இருக்குது ஃபுட் ரிலேட்டடாக, என்னெல்லாம் பேட் ஹேபிட்ஸ் இருக்குது, எது வந்து நம்மளை வந்து அன்ஹெல்தி ஈட்டிங்க்கு வந்து ட்ரிகர் பண்ணுது. இப்போ ஸ்கூலில் டீச்சர்ஸ் கலீக்ஸ் எல்லாம் இருக்காங்க, தே வாண்ட் டு செலிப்ரேட் சம்திங். நீங்கள் அப்போ தான் ஒரு நல்ல ஒரு நியூட்ரிஷியஸ் மீல் ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா, அப்போ வந்து அவங்க வந்து எனக்கு பர்த்டே சார் வாங்க ப்ளீஸ் ஹாவ் திஸ் பிரியாணி பேக் சொல்லுவாங்க. நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா அவர் வருத்தப்படக்கூடாதுன்றதுக்கு சாப்பிடுவீங்க. திரும்ப எல்லாருமா சேர்ந்து கேக் கட் பண்ணுவாங்க. அந்த கேக்கையும் நம்ம சாப்பிடுவோம். ஸோ நம்ம அளவுக்கு அதிகமாகவே நம்ம வந்து சாப்பிட்ருவோம். இதெல்லாம் வந்து ஒரு மீலில் நீங்கள் ஒன்று எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப யூஆர் நாட் சப்போஸ் டு டம்ப் யுவர் ஸ்டொமக், இஸ்ன்ட் இட்? ஸோ அந்த மாதிரி அன்ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸை வந்து எதெல்லாம் எனக்கு ட்ரிகர் பண்ணி விடுது. ஸோ ஐ எம் நாட் டெல்லிங் தட் ட்ரீட்டிங் ஆர் கிவிங் ஆர் அக்செப்டிங் இஸ் பேட். இதை எப்படி நம்ம வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கணும் இந்த காலகட்டங்களில் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ அடுத்து என்ன நம்ம பண்ணணும்னா, இப்போ ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க நீங்கள், ட்ரை டு ரீப்ளேஸ் வாட் ஆர் த அன்ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் இருக்குது, அதை எப்படி நான் ஹெல்தியர் ஒன்ஸாக நான் மாற்ற போகிறேன். இப்படிலாம் பண்ண அன்ஹெல்தின்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சாலே பெரிய விஷயம். தென் ஸ்லோலி யூ கேன் ரீப்ளேஸ் அண்ட் யூ கேன் வெரி வெல் ரீஎன்ஃபோர்ஸ். இப்போ சொல்லுவோம் இல்லையா, எந்த ஒரு பழக்கமே வந்து 21 டேஸ்க்கு தான். ஆஃப்டர் 21 days இட் இட் செல்ஃப் பிகம்ஸ் அ குட் ஹேபிட். ஸோ இன்னும் நமக்கு வந்து லாக்டவுன் பீரியடில் இருக்கும். யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே. ஸோ ஃப்ரம் டுடே 21 days, try to inculcate the healthier habits that I am going to share with you during this 1 hour session. Try to reinforce and maintain the good habits. அப்போ குட் ஹேபிட்ஸ் இருக்கணும்னா பேசிக்காக நமக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கணும், இல்லை ஒரு கைட்லைன்ஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ தட்ஸ் வாட் திஸ் ஸ்லைட் இஸ் டாக்கிங் அபவுட். அப்போது நல்லா தெரியும் உங்களுக்கு, ஃபுட் வந்து ஃபியூவல் டு த பாடி அண்ட் ஃபுட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி குரூப் ஹேஸ் டிஃப்ரெண்ட் நியூட்ரியன்ஸ் இன் இட். அந்த ஒரு நியூட்ரியன்ஸும் நம்ம பாடிக்கு ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே நமக்கு வேணும் அப்படின்னா we need to have combination of foods. இதை பற்றி நான் அடுத்து வர ஸ்லைட்ஸில் வந்து ரொம்ப விரிவாக உங்ககிட்ட பேச போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் வந்து யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் செலெக்ஷன் ஆஃப் த ஃபுட்ஸ். இது ரொம்ப 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 முக்கியம். ஸோ வென் யூ நீட் டு செலக்ட் த ஃபுட்ஸ், செலெக்ஷன் ப்ராசஸே ப்ராப்பராக இருக்கணும். குட் ஃபுட், டோன்ட் திங்க் ஆஃப் செலெக்ஷன் ஆஃப் ஃபுட்ஸ்னா ஒன்லி த பர்ச்சேஸ் ஆஃப் ஆர்கானிக் ஃபுட்ஸ். எனிதிங் தட் யூ க்ரோ இன் கிச்சன் கார்டன் இஸ் ஆல்சோ த குட் ஃபுட். க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வாங்கக்கூடிய ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், அது எவ்வளோ தூரம் சேஃபாக இருக்குது, நமக்கு இது தேவையா, இன்றைக்கி நம்ம வாங்குறதுனால நமக்கு என்ன நியூட்ரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ப்ராசஸ் வந்து யோசித்து பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா அன்னெசரியாக ஒரே பர்டிகுலர் ஃபுட்டை வந்து நீங்கள் வாங்கிட்டே இருக்க மாட்டீங்க. ஒரு சில பேர் இருப்பாங்க, வி கால் தம் அஸ் கன்சியூமர் ஆர் த டிரெக்டாக அவங்க வந்து ரேண்டமாக கீ கொடுத்த பொம்மை மாதிரி போய் ஒரு சந்தைக்கு போனாங்கன்னா தனக்கு இருக்கிற ஒரு practice-ல they just go and they have the regular habit of buying only roots and tubers. They never even look into the green leaf vegetables that is plenty available, or நல்ல அழகாக கலராக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் அங்கே அவைலபிளாக இருந்தால் கூட அதெல்லாம் அவங்க கண்ணுக்கே தெரியாது. ஏன்னா ஹேபிச்சுவல் கஸ்டமர் நேராக போய்ட்டு எது எதெல்லாம் வேணுமோ, எது குழந்தைங்க சாப்பிடுவாங்க, எது நமக்கு வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி வர முடியும், அது மாத்திரம் தான் செலக்ட் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ இது வந்து அப்படி இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு ஃபோக்கஸ், ரைட்? அடுத்து வந்து ஃபுட் சாய்ஸஸ். எஸ், திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் தட் ஐ நீட் டு டாக் டு யூ. இப்போ நம்ம இருக்கோம் இல்லையா, ப்ராபப்ளி யூ ஆர் ஆல் 40+ ஆர் 50+, ஈவன் 30+, ரைட்? இந்த 30+ல நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை தான் நம்ம ரீப் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸ்க்கு. 40 இயர்ஸில் நம்ம என்ன சாப்பிட போகிறோமோ அதுதான் நம்ம 50+ல ரீப் பண்ணுவோம். 50+ல நம்ம என்ன சாப்பிட்டுட்ருக்கோமோ அதுதான் 60ல நம்ம வந்து ரீப் பண்ண போகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு ஹாவ் அ ஹெல்தி சாய்ஸஸ் ஆஃப் த ஃபுட், if you maintain good nutrition, 100% நீங்கள் சாப்பிட்ட அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் நிச்சயமாக you are going to maintain good health and you will be avoid of any risk of developing chronic diseases. ஏன்னா இப்போ chronic diseasesன்னு சொல்லணும்னா அதுக்கே எனக்கு ஒரு செஷன் வேணும். Like that of most of you might be suffering from diabetes, hypertension, இன்னும் சொல்ல போனால் இது பண்ண வேண்டாம், ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, டயபிட்டிஸ் இருக்குது, கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம் இருக்குது, சில பேருக்கு கேன்சர் கூட வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், தொற்று இல்லாத நோய்கள். இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம், ப்ரிவெண்ட் பண்ணலாம் when you have this healthy choices. So I just want to keep in mind this basic principles and dietary guidelines that I am going to talk to you later. And now உங்களுக்கு இது ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். ஏன்னா சும்மா நானே வந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு வந்து விருப்பம் இல்லை எனக்கு. இது ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஐ எம் ஷுர் தட் ஆல் ஆஃப் யூ மைட் ஹாவ் எ பேப்பர் ஆர் பென்
ஓகே, நோ ப்ராப்ளம் வித் தட். இது வந்து எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த பெரிய ஒரு இன்டூ மார்க் போட்டிருக்கேன். ஏன்னா நான் இப்போ சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்பொழுதுமே சொல்லுவாங்க இல்லையா, மருந்து சாப்பிடும்போது குரங்க நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு மருந்தை கொடுத்தா கண்டிப்பாக ஒவ்வொரு தடவையும் மருந்து சாப்பிடும்போது நம்ம குரங்கு தான் ஞாபகம் வரும். அது மாதிரி நான் தோ ஐம் அ பர்சன் ஹூ இஸ் வித் அ பாசிட்டிவ் தாட்ஸ், இப்போ ஒரு பெரிய இன்டூ மார்க் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இன்டூவை வந்து அழிக்காம ஆறா மாற்ற முடியுமான்னு பாருங்க. ஐ ஜஸ்ட் கிவ் யூ சம் செகண்ட்ஸ் ஆஃப் டைம். நான் இன்டூ போட்டிருக்கேன். ஸோ தட் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட்டுக்காக கிடையாது, ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட்டுக்காக ஐ எம் கோயிங் டு டெல் யூ ஷேர் வித் யூ சம் ஆஸ்பெக்ட்ஸ், ரைட்? இப்போ அதை வந்து இந்த இன்டூ மார்க்கை அழிக்காமல் உங்களால் ஆறாக மாற்ற முடியுமான்னு பாருங்கள். I think a few of you will be trying this, and I'll be happy if few of you have succeeded and could write in the comment section. And yes, either 6 or 9 தெரியல எனக்கு, பட் எஸ் இட்ஸ் வெரி ஈஸி, குவைட் சிம்பிள். பாருங்களேன், ஜஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எக்ஸ் வென் யூ ஆட் எஸ் அண்ட் ஐ, அதுவே எவ்வளோ பாசிட்டிவ் நோட் பாருங்கள். எஸ், ஐ வில் டெவலப் அ ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ், ஐ வில் இம்ப்ரூவ் மை ஹெல்த். அப்போ அந்த எஸ் அண்ட் ஐ வென் யூ ஃபிக்ஸ் இட், யூ ஆர் கோயிங் டு லேர்ன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் 6 கான்செப்ட்ஸ். இது அடுத்து ஒரு ஃபியூ ஸ்லைட்ஸில் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடியது. So when you accept and when you have been successful in doing this, for sure, I believe that you all will be ready to adopt these changes. இப்போ அந்த adopt these changes ன்னு சொல்லும்போது, we have Indian Council of Medical Research in our India and National Institute of Nutrition in Hyderabad. அவங்க 2 பேரும் வந்து நமக்கு நிறைய நிர்ணயம் பண்ணி கொடுத்துருக்காங்க. They have recommended food allowances for Indians. So இந்த pyramid கூட வந்து it's based upon our Indian scenario. இப்போ இதில் இந்த ஸ்லைடில் ஐ திங்க் இட்ஸ் வெரி கிளியர் ஃபார் ஆல் த அட்டெண்டீஸ். யூ கேன் சி ஹவு த ஃபுட்ஸ் கேன் பி ஈட்டன் அடிக்வேட்லி, ஒய் வி நீட் டு ஹாவ் ஆர் சர்டன் ஃபுட்ஸ் பிக்சர் பார்க்கலாம். ஈட் லிபரலி, ஈட் மாடரேட்லி, ஈட் ஸ்பேரிங்லி அப்படின்லாம் உங்களுக்கு இருக்கிறது தெரியும். இதை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே வந்து நான் இப்போ ஃபுட்டுன்னு சொல்லிகிட்டே இருக்கோம் அப்படின்னா, இந்த ஐசிஎம்ஆர் வந்து ஃபுட்டை வந்து பேசிக் 5ஆக பிரிச்சிருக்காங்க. அந்த பேசிக் 5 ஃபுட் கான்செப்ட்ஸை சொல்லும்போது எவ்ரி டைம் ஐ ஹாவ் சம்திங் டு சே. அது வந்து நான் வந்து 5 விரல் கான்செப்ட் சொல்லுவேன் நான். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும், என்னோட ஸ்பீச் ஏற்கனவே கேட்டிருந்தா கூட இந்த ஏதாவது ஒரு விதத்தில் வந்து இந்த 5 விரல் கதையை நான் வந்து நுழைச்சிருவேன். ஸோ அப்படியும் ஒரு கதையை உங்களுக்கு சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். 5 விரல் இருந்துச்சு. 5 விரலுக்கும் ஒரு நாள் பயங்கர சண்டை வந்தது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளோட சுண்டு விரல் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார் இந்த சண்டையை. அவர் சொல்கிறாரு, நான் தான் ரொம்ப பெரியவ, நான் தான் வந்து மக்களை வணக்கம் சொல்லும்போதும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போதும் நான் தான் ரொம்ப க்ளோஸராக இருந்து வாட்ச் பண்ணுறேன், நான் தான் பெரியவன் சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மோதிர விரல் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து எப்படி இருந்தாலும் மனுஷங்க என்ன தான் அழகு பண்ணுறாங்க, நான் எனக்கு தான் மோதிரம் போட்டு பார்க்குறாங்க அப்படின்னு. பட் அஃப்கோர்ஸ் இப்போ நான் அப்படி சொல்ல முடியாது, பிகாஸ் ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் த ஹேபிட் ஆஃப் வியரிங் ஃபிங்கர் ரிங்ஸ் டு ஆல்மோஸ்ட் ஆல் அவர் ஃபிங்கர்ஸ். ஆனாலும் இது வந்து மோதிர விரல் அப்படின்னே தானே பேர், அதுக்கு ஒரு தனியான பெருமை உண்டு இல்லையா? அப்போ நடுவிரல் சொல்லிச்சு எல்லாரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே, யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, கையெல்லாம் விரலெல்லாம் நீங்கள் கூட்டி வச்சாலே நான் தான் உங்கள் எல்லாரோட ஹைட்டாக இருக்கேன், அதனால சொல்லாமலே தெரியுது நான் தான் பெரியவன். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஆள்காட்டி விரல் சொல்லிச்சான், இண்டெக்ஸ் ஃபிங்கர், சி வாட் எவர் யூ பீப்புள் சே ஐ டிஸ்அக்ரி. ஏன்னா மனுஷங்க வந்து என்ன தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ கூட கோவிட் டைமில் வந்து வாட்ஸ்அப் பார்க்குறதுக்கும், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்கும், மவுஸை கிளிக் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்கும் அடையாக வந்து அங்கே பாரு இங்கே வா அப்படின்லாம் சொல்கிறதுக்கு கூட கை என்ன தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் தான் பெரியவன். இப்படியே சண்டை போயிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். லெட் அஸ் லீவ் ஆஃப் தட் சண்டை. இப்போ எல்லாருக்கும் ஒரு நாட்டாமன்னு ஒருத்தர் வேணும். அதனால எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நம்மளோட கட்டவிரல்கிட்ட போகிறாங்க. கட்டவிரல் வந்து இது எல்லாத்தையும் கேட்குறாரு. ஓகே, எல்லாரோட வாதத்தையும் கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு, ரைட் ஐ அக்ரி, ஆனால் இப்போ நான் ஒரு டாஸ்க்கு தரேன், அந்த டாஸ்க்கை நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு கட்டவிரல் சொல்லுது. அதே டாஸ்க்கை நான் உங்களுக்கும் சொல்கிறேன். கட்டாயமாக நீங்கள்லாம் இப்போ வந்து லிசன் பண்ணிட்டு இருப்பீங்க. மேபி எனி பொசிஷனில் நீங்கள் லிசன் பண்ணிட்டு இருந்தாலும் உங்கள் கையில் ஒரு சின்ன நோட் பேட் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நோட் பேடை அப்படியே தரையில் வைங்க, இல்லை டேபிளில் வைங்க, இல்லை கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டே கேட்டுட்ருக்கீங்கன்னா அதை அங்கே வைங்க. ஐ சேலஞ்ச் யூ, நீங்கள் உங்களில் யாராவது ஒருத்தர் வந்து இந்த 4 விரல் மாத்திரமே யூஸ் பண்ணி அதை நீங்கள் எடுக்க முடியுமா? யூஸிங் ஒன்லி 1 finger, you have to take the notepad that is available right in front of you. பட் டோன்ட் ஹாவ் எனி எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வச்சுக்காதீங்க. கொஞ்சம் ப்ரொட்ரூடடாக இருந்துட்டு வெளியில் டேபிளுக்கு வெளியில் நின்றுட்டு ஆமாம் மேம் என்னால் எடுக்க முடிஞ்சிருச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் இந்த பாலை ஒரு விரலில் தூக்குற மாதிரி தான் நான் இப்போ உங்களை கேட்குறேன் நான். அண்ட் ஓகே,
I believe that few of you have tried. And if you are very successful, a great applause. And for those who have not also, இந்த நாட்டாம சொன்ன தீர்ப்புக்கே போவோம் நம்ம. அப்போது நாட்டாம கட்டவரல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த 4 விரலும் ட்ரை பண்ணி பார்த்து முடியலன்னொன்னே, சரி இப்போ பாருங்க, நீங்கள் எல்லாரும் தனித்தனியாக என் கூட சேர்ந்து நீங்கள் வந்து இந்த டாஸ்க்கை வந்து பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, all the rest of the 4 fingers individually were able to do along with the thumb finger. They were successful. அப்போ அது சொல்லிச்சான், பாருங்க இது மாதிரி தான் நம்ம 5 பேரும் சேர்ந்து ஒன்றா இருந்தோம்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு தீர்ப்பு சொல்லிச்சான். இதே தான் நானும் சொல்ல வரேன். இந்த 5 விரலையும் உங்களோட 5 பேசிக் ஃபுட் குரூப்ஸாக வைங்க. அதே தான் நான் ஃபுட் பிரமிட்லேயும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கட்டை விரல் இப்போ ஃபுட் பிரமிடில் கீழே உள்ளது தான் நம்ம நிறைய சாப்பிட்ணும். அதை வந்து நீங்கள் நாட்டாயமையாக வச்சுக்கோங்க. ஸோ கட்டை விரல் இஸ் ஆல்வேஸ் டெபிக்டிங் த பேசிக்கான ஃபுட் குரூப்பில், பேசிக் 5 ஃபுட் குரூப்பில் ஃபர்ஸ்ட் ஃபுட் குரூப் சீரியல்ஸ் அண்ட் மில்லட்ஸ், தானியமும் தானிய வகைகளும். அப்போ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் ஃபுட் வந்து ரைஸ் தான். அதனால தான் சவுத் இந்தியாவில் வந்து ரைஸும் இருக்குது. அப்போது அந்த ரைஸில் வந்து நீங்கள் 6 எடுத்துட்டிங்கன்னா ஐசிஇ, நம்மளோட ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன் படி நமக்கு வந்து ரொம்ப சூடான கிளைமேட் கண்டிஷன்ஸ் தான் இருக்கும். அதனால் ரைஸ் பிகேம் த ஸ்டேபிள் ஃபுட். அஃப்கோர்ஸ் ப்ரொடக்ஷன் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்குனாலும் இட்ஸ் பிளென்ட்லி அவைலபிள். நான் அந்த ப்ரொடக்ஷன் ரேட், டிஸ்ட்ரிபியூஷன் ரேட் அதெல்லாம் நான் பேசவே விரும்பலை. நான் ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் த அவைலபிலிட்டி ஆஃப் த ஃபுட். அதேமாதிரி நார்த் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு தான் வந்து ஸ்டேபிள் ஃபுட்டுன்னு நமக்கு தெரியும். ஸோ அதில் உள்ள டபிள்யூ எடுத்துட்டிங்கன்னா ஹீட், ஏன்னா அது மேக்ஸிமம் குளிர் பிரதேசமாகவே இருக்குது. அவங்க தே நீட் ஃபுட். ஓகேவா? ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த மித் ஆஃப் எனி திங் ரிகார்டிங் த ஃபுட் குரூப்ஸ். திஸ் இஸ் ஐ எம் ஷேரிங் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டேபிள் ஃபுட்டான ரைஸ் அண்ட் வீட் அது மாத்திரமே பத்தாது. ஏன்னா ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோங்களேன், நீங்கள் 100 கிராம் ரைஸ் சாப்பிட்டாலும் 100 கிராம் வீட் சாப்பிட்டாலும் அது வந்து 347 கிலோ கேலரி தான் உங்களுக்கு ஈக்குவலாக கொடுக்குது. அப்போது டயபெட்டிஸாக இருக்கீங்க அப்படின்னா நான் சப்பாத்தி தான் சாப்பிடணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ நவ் கம் பேக். மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட் ஃபார் யூ ஆல் இஸ் டு கம் பேக் டு த கன்சம்ஷன் ஆஃப் ட்ரெடிஷ்னல் மில்லட்ஸ். அந்த மில்லட்ஸ் எங்கே வேணாலும் நம்ம பயிர் பண்ணலாம். தண்ணியே இல்லாமல் கூட நம்மளால் பயிர் பண்ண முடியும். தட் இஸ் பிளென்ட்லி அவைலபிள். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்க்கு வந்து நீங்கள் மாறுங்க. அதனால தான் உங்கள் கட்டவரல் வந்து சீரியல்ஸ் அண்ட் மில்லட் ப்ராடக்ட்ஸ் அது ஜாஸ்தியாக சாப்பிடுங்க. அதனால தான் ஈட் அடிக்வேட்லி, தாராளமாக சாப்பிடுங்க நீங்கள் அதை. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பல்சஸ், இண்டெக்ஸ் ஃபிங்கரை வந்து பல்சஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து முழு பயிறு மற்றும் பருப்பு வகைகள். அதுதான் உங்களுக்கு வந்து அனைத்து விதமான உடல் கட்டும் உணவுகள்னு சொல்லுவோம் நம்ம. ஆக்சுவலாக அதை பாடி பில்டிங் ஃபுட்ஸ் வந்து புரதம் தான்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் வெஜிடேரியனுக்கு அது அதிகமாக இந்த பல்சஸ்லேருந்து கிடைக்கிது. நான் வெஜிடேரியனுக்கு அஃப்கோர்ஸ் வந்து மீட் அனிமல் ஃபுட்ஸ்லேருந்து கிடைக்கிது. ஸோ இந்த 2 விரலும் இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம வி யூஸ் தீஸ் 2 ஃபிங்கர்ஸ், இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் அவர் தம் ஃபிங்கர். அந்த 2 ஃபிங்கர் தான் இந்த அடியில் உள்ளது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நடுவிரல் தானே. அப்போ நடுவிரல் பெருசாக இருக்குது அப்படின்னா 100% you just go with the pyramid that I have given here. Eat liberally. Please consider your nadu finger as fruits and vegetables. அது எவ்வளோ பெருசாக இருக்கோ அது மாதிரி அவ்வளோ நீங்கள் நினச்ச நேரம்லாம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் 5 servings a day கட்டாயமாக நீங்கள் சாப்பிட்ணும். நிறையா 5 day கேம்பெயின்லாம் தொடங்கியாச்சு நம்ம. அது இன்னும் அடுத்த ஒரு ஸ்லைட்ஸில் நான் இன்னும் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பற்றி நான் பேசுகிறேன். நான் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குது, உங்களோட மோதிர விரல். அந்த மோதிர விரல் மாதிரி தான் ஈட் மாடரேட்லி ஃபுட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. விச் இஸ் நத்திங் பட் மீட் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், ரைட்? அந்த மீட் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸை வந்து மாடரேட்டாக தான் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கணும். நீங்கள் அடுத்து சுண்ட விரல் தான் அந்த டாப் மோஸ்டில் இருக்குது. ஈட் ஸ்பேரிங்லி, ரொம்ப ரொம்ப கம்மியாக நீங்கள் சாப்பிட வேண்டியது. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபேட்ஸ் அண்ட் சுகர்ஸ், எண்ணெய் வித்துக்களும் சர்க்கரை வகைகளும். ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஐசிஎம்ஆர் வந்து ஃபுட் குரூப்ஸை வந்து பிரிச்சிருக்காங்க. அது எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுதான் 5 விரல் கான்செப்ட். சீரியல்ஸ், பல்சஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், மீட் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், மீட் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ். ஸோ 5 விரல் நீங்கள் எடுத்தாச்சு. பட் நான் உங்களை வந்து 6ஆக மாற்ற சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த 6வது வந்து என்ன அப்படின்னா வாட்டர். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் டு கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட் வித் இனஃப் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். I hope you are all very clear and நான் ஃபாஸ்ட்டாக போனாலும் சொல்லிடுங்க because I have more concepts to share with you and I don't want to miss this opportunity to talk with you all. ஸோ இப்போ இப்படி இருக்குன்னு போது நான் எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னா there are so many concepts regarding the consumption.
அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னா, டு ஹேவ் அ பேலன்ஸ் டயட், இந்த போர்ஷன் சைஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். அப்போ இந்த போர்ஷன் சைஸ் எல்லாம் யார் பண்ணாங்க, எது பண்ணாங்கன்ற பற்றிலாம் இன்னொரு தடவை நம்ம பேசுவோம். பேசிக்லி யூ ரிமெம்பர் தட் எவ்ரிதிங் இஸ் பீன் ரெக்கமெண்டட் பை ஐசிஎம்ஆர். இப்போ நம்ம மோஸ்ட்லி நம்ம டீச்சர்ஸ் எல்லாருமே அடல்ட் மேனாவோ விமனாவோ இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால ஐ ஹவ் டேக்கன் ஒன்லி த போர்ஷன் சைஸ் ஃபார் அடல்ட் மேன். அண்ட் நம்மளாம் செடென்ட்ரி ஒர்க்கர்ஸ் தான் நம்மலாம். அதாவது வந்து ரொம்ப வேலையை வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் உழைக்கிறவங்க தான் நம்ம. அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹோப் யூ வில் பி ஏபிள் டு சி வித் த சீரியல்ஸ். இப்போ நமக்கு ஒரு நாளைக்கு வந்து 30 கிராம் சீரியல்ஸ் வேணும். ஆனால் எவ்வளோ போர்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 போர்ஷன் வேணும் நமக்கு. ஸோ யூ கேன் மல்டிப்ளை 30 into 12. ஸோ ஒன் டே ரெக்குவயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 360 கிராம்ஸ் ஆஃப் சீரியல்ஸ் இல்லை மில்லட்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அண்ட் இந்த 360 கிராம்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து ஃப்ரம் ஏர்லி மார்னிங் டில் டின்னர். ஏர்லி மார்னிங் ராகி கூழ் சாப்பிட்றீங்க, பிரேக்ஃபாஸ்ட்டில் நீங்கள் இட்லி இல்லை தோசை இல்லைனா பொங்கல் சாப்பிட்றீங்க, இல்லை மில்லட் பொங்கல் சாப்பிட்றீங்க, திரும்ப மத்தியானம் லஞ்சு சாப்பிட்றீங்க, ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸாக நீங்கள் வந்து பால் கொழுக்கட்டை சாப்பிட்றீங்க, நைட்டு டின்னர் சப்பாத்தி சாப்பிட்றீங்க. ஸோ யூ டிஸ்ட்ரிபியூட் யுவர் சீரியல்ஸ் அண்ட் மில்லட் டு 360 ஃபார் அடல்ட் மேன். அண்ட் சிம்லர்லி இப்போ ஒன்று சொல்ல எனக்கு டைம் இல்லை, யூ கேன் ஆல்வேஸ் ஹாவ் திஸ் ஸ்லைட் வித் யூ. ஃப்ரூட்ஸ் நீங்கள் கட்டாயமாக ஒரு நாளைக்கு 100 கிராம்ஸ் சாப்பிட்ணும். வெஜிடபிள்ஸ் வந்து 300 கிராம்ஸ் சாப்பிட்ணும். பல்சஸ் 30 கிராம்ஸ். நான் வெஜிடேரியனாக இருந்தால் 30 கிராம்ஸ் போதும். வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா 60 கிராம்ஸ் சாப்பிட்ணும். லைக் திஸ் இட் கோஸ் ஆன். ஓகே, அண்ட் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபுட் குரூப்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து யூ நீட் டு கன்சிடர் திஸ் போர்ஷன் சைஸ். அடுத்து similar to that for adult women also, and I have considered the teachers, and for sure you also come under, women also come under the sedentary. இது மேம் நான் வீட்டில் பயங்கரமாக வேலை செய்கிறேன், வீட்டில் ஸ்கூல்லையும் வந்து நான் பாடம் நடத்துகிறேன் அப்படின்னா கூட we belong to the sedentary category. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மென்னை விட நமக்கு 9 கிராம்ஸ் போதுமானது இருக்குது. ஸோ ஓவராலாக ஒரு நாளைக்கு வந்து we need to have cereals 270 அண்ட் ஃப்ரூட்ஸ் 100, அதேமாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து 300, மற்ற எல்லாமே ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் மென்னுக்கும் விமனுக்கும். ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, டோட்டலாக நம்ம இவ்வளோ சாப்பிட்டோம் அப்படின்னா இதுல இருந்து இதவே நம்ம பேலன்ஸ்டாக கரெக்டாக ஒரு நாளைக்கு உங்களோட டெய்லி மீலில் 270 கிராம்ஸ் நீங்கள் சீரியல் பல்சஸ் மில்லட்ஸ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கரெக்டாக இந்த மாதிரி 1070 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார் ஷுர் இட் வில் கான்ட்ரிபியூட் எ வெரி குட் அமௌண்ட் ஆஃப் required nutrients including energy. So please remember this portion size. இதை தான் வந்து ஐசிஎம்ஆர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மைண்ட் யுவர் பிளேட். மை பிளேட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். யூ கேன் சி ஹவு கலர்ஃபுல் திஸ் பிளேட் இஸ். அது எப்படி டிவைட் பண்ணியிருக்கோம்னு பாருங்களேன். இப்போ நம்மளாம் அடல்ட்ஸ் தான் நம்ம. இப்போ நமக்கு எப்படி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஃப் பிளேட் யூ கேன் சி இட் இஸ் பீன் ஃபில்டு வித் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். கலர் கலராக இருக்குது இல்லையா? ரைட் ஹேண்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஃபை வந்து அதுவே நம்ம ரெண்டாக பிரிச்சிருக்கோம் நம்ம. இது எப்படி நீங்கள் ஃபுட் சாய்ஸ், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ரெண்டாவது ஃபோக்கஸ் ஆஃப் பிரின்சிபல் இஸ் செலெக்ஷன் ஆஃப் ஃபுட்ஸ். இப்போ there are plenty of fruits, there are plenty of vegetables, there are different types of cereals, different type of pulses. ஒரே இது நீங்கள் சாப்பிடக்கூடாது. டெய்லி அரிசினா அரிசி மாத்திரம் தான். இப்போ ப்ரௌன் ரைஸ் கான்செப்ட் வந்துருச்சு, ஸோ நான் டெய்லி ப்ரௌன் ரைஸ் தான் சாப்பிடுவேன் அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது. யூஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ரைசஸ் ஒரு மீலில், ரைட்டா? இப்போ மார்னிங் வந்து ராகி சாப்பிட்டிங்கன்னா ஆஃப்டர்நூன் நீங்கள் ரைஸ் சாப்பிட்டுக்கலாம், திரும்ப நைட்டு வந்து வீட் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அன்றைக்கி ஒரு நாளில் யூ ஆர் ஏபிள் டு ஹாவ் 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சீரியல்ஸ். அது மாதிரி ஃப்ரூட்ஸ் பாருங்களேன், சீசனல் ஃப்ரூட்ஸ் வாங்குங்க. என்ன சீசன்லையோ அதில் இருக்கிறத சாப்பிடுங்க. இல்லை உங்கள் கிச்சன்லேயே வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, மரம்லாம், ப்ளீஸ் சாப்பிடுங்க. இந்த சீசனில் மறக்காமல் முப்பழங்களையும் சாப்பிடுங்க. இப்போ தான் நல்ல சீசன், பலாப்பழம் மாம்பழம்லாம் தயவுசெய்து சாப்பிடுங்க. வெஜிடபிள்ஸும் அதே மாதிரி தான். இந்த வெஜிடபிள்ஸ் இந்த ஃப்ரூட்ஸ் தான் இந்த சீசனில் இருக்குன்னே இப்போ நம்மளால் சீசனல் அவைலபிலிட்டியே மறந்து போச்சு நமக்கு. அந்த அளவுக்கு இப்போ எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸுமே அவைலபிளாக இருக்குது இல்லையா? ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப வந்து ஹேபிச்சுவல் கஸ்டமராக ஒரே டைப் ஆஃப் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிளை மாத்திரம் சூஸ் பண்ணாதீங்க 1 வீக்குக்கு. ட்ரை டு ஹாவ் எ காம்பினேஷன் அண்ட் ப்ளீஸ் ஃபில் யுவர் பிளேட் லைக் திஸ். அண்ட் அலாங் வித் ஆல் திஸ் யூ ஆல்சோ ஹாவ் டு ரிமைன் வெரி வெரி ஆக்டிவ். ஸோ ஒரு 40 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ் வாக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப பிரிஸ்காக இருங்க, நல்ல ஃப்ளூயிட் எடுத்துக்கோங்க. ஹாஃப் பிளேட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வந்து சாப்பிட்டுட்டு எந்த மாதிரி ப்ரோட்டீனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபார் ஷுர் ஐ வில் டெல் யூ தட் யூ ஆர் கோயிங் டு ஹார்வெஸ்ட் குட் ஹெல்த். ஸோ தட்ஸ் வாட் ஐசிஎம்ஆர் ஆல்சோ ஹேஸ் ஃப்ரேம் த கைட்லைன்ஸ். இப்படி தான் அவங்க கைட்லைன்ஸ் சொல்லியிருக்காங்க. தோ இட் இஸ் வெரி இலாபரேட், நான் ரொம்ப ரைட்டப்பாக கொடுத்துருக்குறேன். பட் ஜஸ்ட் கோ த்ரூ வித் திஸ் டயட்ரி கைட்லைன்ஸ்.
இதே தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம். பேலன்ஸ்டு டயட் சாப்பிடணும்னா அந்த மை பிளேட் கான்செப்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு வல்னரபிள் குரூப் ஆஃப் ப்ரெக்னென்சிலையோ இல்லை லாக்டேஷன்லையோ இருக்கீங்கன்னா விமன்லாம் அவங்க எக்ஸ்ட்ரா கேர் எக்ஸ்ட்ரா நியூட்ரியன்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அப்புறம் வந்து மற்றதெல்லாம் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் எப்படி குழந்தைங்களுக்கு இன்ஃபென்ட்ஸ்க்கு கொடுக்கணும், இப்படி இந்த கான்செப்ட்ஸ்லாம் படிச்சுட்டே வந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தெரியும். ரெஸ்ட்ரிக்ட் சால்ட் இன்டேக், ensure safe and clean foods. Please go through all this and I know I'm talking to a learned audience and you all will agree with me to follow this dietary guidelines which has been recommended by ICMR. ஸோ now coming to the strategy, இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் ஷேர் பண்ணியிருக்கேன்னா பேசிக் ஃபுட் குரூப்ஸு சொல்லியிருக்கேன், மை பிளேட் சொல்லியிருக்கேன், dietary guidelines சொல்லியிருக்கேன். And the next important strategy is I am going to talk about ABCD and MV. MVனா முக்கிய வில்லன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஏபிசிடி கான்செப்ட் என்னன்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இஸ் அடிக்வசி. இப்போ அந்த அடிக்வசின்னு சொல்லும்போது என்ன நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக அவைலபிளாக இருக்குது நமக்கு. ஸோ எது நமக்கு தேவை அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அடிக்வேட்டாக சாப்பிடுங்க, விச் எவர் இஸ் ரெக்வயர்டு. ஒன்றவே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சாப்பிட்டுக்க கூடாது இல்லையா. யூ நோ நவ் பேசிக் 5 தெரியும். எது எப்படி நம்ம அடல்ட் மேனாக இருக்கட்டும் விமனாக இருக்கட்டும் செடன்ட்ரி குரூப்புக்கு எவ்வளோ சீரியல் பல்சஸ் தேவைன்றது தெரியும். அந்த அளவுக்கு அடிக்வேட்டாக நீங்கள் சாப்பிட்டா போதும். அண்ட் தட்ஸ் வாட் ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார். அண்ட் செகண்ட் இஸ் பேலன்ஸ். அந்த பேலன்ஸ்ன்னு சொல்லும்போது டோன்ட் ஓவர் ஈட் ஒன் டைப் ஆஃப் ஃபுட். நான் லாக்டவுனில் இருக்கேன், டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பிரியாணி தான், நான் பிரியாணி ரைஸு ஜீரக சம்பாவில் சாப்பிட போகிறேன் அப்படின்றது இருக்கக்கூடாது. இட் ஷுடின் பி ஃப்ரம் ஒன் ஃபுட் குரூப் ஆர் ஒன் டைப் ஆஃப் ரெசிபி ஆல்சோ. ரிப்பீட்டட்லி அதையே சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு go for a very good planning. அப்போ நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணிங்கனாலே யூ வில் பி ஏபிள் டு ஹாவ் த ப்ராப்பர் பேலன்ஸ். அப்போ ப்ராப்பர் பேலன்ஸாக நீங்கள் சாப்பிடும்போது என்னாகும், யூ வில் பி ஏபிள் டு கெட் ஆல் ரெக்வயர்டு அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இல்லையா. ப்ராப்பரான ஒரு ப்ரொப்போர்ஷன் இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களுக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் கிடைக்கும். அப்போ எல்லா நியூட்ரியன்ஸும் கிடைக்கும்போது உங்களுக்கு இம்யூன் ஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும். உங்களோட செல்லில் உள்ள உங்கள் ப்ரோட்டீன்லாம் நீங்கள் எடுத்துக்கிறதுனால செல் ஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ யூ வில் பி ஹெல்தி. அடுத்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வந்து கேலரி. அந்த கேலரியை பற்றி சொல்லும்போது ஐ நோ அண்ட் ஐ ஃபீல் தட் யூ ஆல் மைட் நோ. நம்ம வந்து ப்ராக்சிமேட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ்னு 3 சொல்கிறோம் இல்லையா. அதாவது கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ். இந்த 3மே வந்து முதன்மையான நியூட்ரியன்ஸு. அதாவது மாவுச்சத்து, புரதம் அண்ட் கொழுப்பு. இந்த 3லேருந்து தான் நமக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கிடைக்கிது. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா ஒரு 1 கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸில் நமக்கு வந்து 4 கிலோ கேலரியும், ப்ரோட்டீன்லேருந்தும் 1 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 4 கிலோ கேலரியும், அதே மாதிரி ஃபேட் வந்து 1 கிராம் எடுத்துட்டோம்னா 9 கிலோ கேலரியும் நமக்கு கிடைக்கிது. அப்போ எப்படி நம்ம வந்து எனர்ஜியை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு பாருங்களேன். இப்போது நீங்கள் வந்து இப்போ சாப்பிட்றீங்க அப்படின்னா இப்போ சீரியல் பல்சஸ் எல்லாமே எடுத்துக்கிறீங்க. ஃபேட் வந்து ஈட் ஸ்பேரிங்லின்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் அதே எண்ணெயில் பொரிச்ச உணவாகவே நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஃபார் ஷூர் யூ ஆர் நாட் ஹேவிங் எனர்ஜி கண்ட்ரோல். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு தேவையான இப்போ நிர்ணயம் பண்ணியிருக்கோம் இல்லையா, பர் டே அடல்ட் மேனாக இருந்ததுன்னா இவ்வளோ கலோரி வேணும் அவனுக்கு, இந்த வேலை செய்கிறான், செடன்ட்ரி ஒர்க்கராக இருக்காங்க, அவங்களுக்கு இவ்வளோ தேவைன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அது வந்து எக்ஸீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வெனவர் யூ ஆர் எக்ஸீடிங் சம்திங் யூ ஆர் பேயிங் வே ஃபார் எல்லா டைப் ஆஃப் நான் கம்யூனிகபிள் டிசீஸை வந்து நீங்கள் வந்து அழையா விருந்தாளியாக அழிச்சிட்ருக்கீங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ ஹாவ் அ டிசைன் ஃபார் ஹேவிங் திஸ் வே த பேலன்ஸ்டு டயட் வித்தவுட் ஓவர் ஈட்டிங். அடுத்து முக்கியமாக நியூட்ரியன் டென்சிட்டி பற்றி நான் சொல்லணும். அதுக்கு நான் அடுத்து ஒரு ஸ்லைட் கூட போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். மாடரேஷனும் இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் போர்ஷன் சைஸ் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே அந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டா போதும். ரொம்ப நினச்சிக்காதீங்க நான் வந்து 40ல் இருக்கேன், எனக்கு எந்த நோயும் வரக்கூடாது, நான் நிறைய கால்சியம் சாப்பிட்றேன், எனக்கு தெரியுது மெனோபாஸ் ஆகிட்டா ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க எல்லாரும், எங்கள் அக்கா சொல்கிறாங்க, எங்கள் மண்ணி சொல்கிறாங்க, என்னமோ நடக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து டோன்ட் டேக் இன்டு கன்சிடரேஷன். ப்ளீஸ் பிலீவ் each and every individual are unique and we are made up of with a different body composition. அண்ட் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்து டயட் பிளான் வந்து வேரி ஆகும். அதனால தான் நான் காமனாக எந்த டயட் பிளானும் இப்போ அந்த ஸ்லைட்ஸில் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணலை. ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர், இந்த மாடரேஷனில் நீங்கள் வந்து சாப்பிட்டா போதும். ஆல்சோ ஹாவ் மாடரேஷன் இன் சால்ட், சுகர், சேச்சுரேட்டட், அதெல்லாமே நான் அடுத்து வந்து சொல்ல போகிறேன். ஸோ நவ் ஒரு பேசிக்காக வந்து ஐ நீட் டு டாக் அபவுட் த நியூட்ரியன்ட் டென்சிட்டி. இந்த நியூட்ரியன்ட் டென்சிட்டி பார்க்கும்போது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கிராம் ஆஃப் ஃபுட்ஸும் வந்து எவ்வளோ கிலோ கேலரிஸ் கொடுக்குது அப்படிங்கிறத. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஹாவ் அ நாலேஜ். எங்கேருந்து நான் நாலேஜ் போவேன், எப்பவும் நாங்கள் வந்து நியூட்ரிஷனிஸ்ட்டை வந்து பக்கத்தில் வச்சுக்க முடியாது, ஐ வாண்ட் டு டெவலப் மை செல்ஃப் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபார் ஷுர் யூ கேன் ஐ ஹாவ் அ வெப்சைட் ஃபார் ஐ எம் கோயிங் டு ஷேர் வித் யூ. அதுலேருந்து நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து முக்கியமாக வந்து சொன்னேன் இல்லையா, முக்கிய வில்லனில்
கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது மாடரேட்டு. அடுத்து வந்து வெரைட்டி. எஸ், தயவுசெய்து இந்த வெரைட்டியை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வீட்டிலே குழந்தைங்க வந்து என்னம்மா நீ வெரைட்டியாக செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாட் ஒன்லி அம்மா, அப்பா இஸ் ஆல்சோ இன்வால்வ் இன் ப்ரிப்பரேஷன் நவடேஸ் during, and I am very happy to see that mostly both parents are involved, are spending more time in the kitchen to feed the younger generation. So please stick on to the variety. அப்போ வெரைட்டின்னு சொல்லும்போது, ஓ கேபேஜ் மேடம் கேபேஜ் படம் போட்டிருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரியும் எல்லாருமே வந்து ரொம்ப இதுவாக ஒரு பர்டிகுலர் கேபேஜ் தான் சாப்பிடுவாங்க. இப்போ பர்பிள் கலர் கேபேஜ் இருக்குங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பர்பிள் கலர் கேபேஜ் சாப்பிட்டா இன்னும் உங்களுக்கு நிறைய நியூட்ரியன்ஸ் அதுலேருந்து கிடைக்குது, நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிடைக்குது உங்களுக்கு. அண்ட் சின்ன சைஸு பெரிய சைஸு இந்த மாதிரி லீவ்ஸோடு இருக்கிறதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்ற கான்செப்டும் வச்சுக்கோங்க. அண்ட் டு த லெஃப்ட் சைடு you can see the very colorful nature, and I want to insist to this group, eat a rainbow. eat a rainbow na fruits and vegetables மாத்திரங்க நிறைய கலர்ஸில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒயிட் எடுத்துக்கிறீங்களா, ஒயிட்டில் ஏகப்பட்டது. நீங்களே இப்போ ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தா கடகடன்னு எழுதிடலாம் நீங்கள், சரியா? ப்ரௌனில் இருக்கா, ப்ரௌனில் இருக்குது. பிளாக்ல இருக்கா, பிளாக்ல இருக்குது. விப்ஜிஆர் கலர்ஸில் இருக்கா, கரெக்ட் இருக்குது. we have fruits and vegetables. அதை விட்டுட்டு எப்போவும் வந்து கொத்தவரங்காய், அவரைக்காய், பாகக்காய் அது மாத்திரமே அது சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஒரே மாதிரி ஃபுட்டை வந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ எக்ஸ்ப்ளோர். ஒரு சந்தைக்கு போனீங்கன்னா நல்லா பாருங்கள் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குதுன்னு பாருங்கள். இல்லை நான் இப்போ கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வெப்சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்குது, அது ஒவ்வொன்றுலையும் எவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குன்றது தெரியும் இல்லையா? அதை பேஸ் பண்ணி நீங்கள் செலெக்ஷன் ப்ராசஸை வந்து வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு டயட்டில் ஒன் ஃபுல் டே நீங்கள் சாப்பிட்றது வந்து வெரைட்டியாக இருக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொன்று வந்து யூ ஜஸ்ட் நவ் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் யூ சுவிட்ச் ஓவர் டு த ஜுடிஷியஸ் சாய்ஸஸ். இந்த ஒரு இதுலேயே நீங்கள் வந்து எப்படிலாம் சாய்ஸஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நிச்சயமாக பை நவ் ஐ ஹோப் தட் யூ ஆல் ஹேவ் காட் மை பாயிண்ட். ஆட் கலர்ஸ் டு யுவர் டயட் அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த ஆட் கலர்ஸ்ன்னு சொல்லும்போது இன்னொன்று முக்கியமானது உங்ககிட்ட நான் பேசணும்னு நினச்சது இந்த மீல் பேட்டர்ன். அண்ட் ஐ நோ டீச்சர்ஸ், நான் ஒரு ஃபியூ டீச்சர்ஸ் இந்த இதுக்காக வேண்டியே நீங்களாம் எப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னு கூட இன்ட்ராகேட் பண்ணேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட, ஸ்கூல் டீச்சர்ஸ்ட்டு. ஆல் ஆஃப் தெம் மோஸ்ட்லி தே அக்ரீட் தட் மோஸ்ட் ஆஃப் த டே தே ஸ்கிப் த பிரேக்ஃபாஸ்ட். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ நம்ம சொல்கிறோம் ஸ்கூல் சில்ட்ரன் ஸ்கூல் மீல் திட்டம்லாம் அதுக்காக தான் வந்தது. யூ ஹாவ் டு பிரேக் த ஃபாஸ்ட். கட்டாயமாக நம்ம நைட்டெல்லாம் ஃபாஸ்டிங்கில் இருந்திருக்கோம், நம்மளோட பேசல் மெட்டபாலிக் ரேட் வந்து இன்க்ரீஸாக இருக்கும், அதை நம்ம வந்து நிச்சயமாக வந்து உடைக்கணும் அப்படி இப்படின்ற நிறைய சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்குது. 7 மணிக்கு நீங்கள் கிளம்புறீங்க, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் பீன் போஸ்டட் டு சம் ஃபார் ரீஜன். நீங்கள் ட்ராவல் பண்ணணும், பஸ்ஸில் போகணும், இல்லை உங்களோட ஓன் வெஹிக்கிளில் போகணும், டைம் இல்லை, உடனே ஓடி போய் ஃபர்ஸ்ட் ஹவர் கிளாஸ் எடுக்கணும். ஆல் தட் இஸ் அக்ரீட். But don't you think that this is a time for you to now reflect and reinforce, isn't it? And அந்த 3 ஆரை மறக்காதீங்க. ஸோ ப்ளீஸ் இது வரைக்கும் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா ட்ரை டு இன்கல்கேட் த ஹேபிட் ஆஃப் ஹேவிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸோ தட் அந்த ஹோல் டே நீங்கள் எவ்வளோ எனர்ஜைஸாக இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதும் ஜுடிஷியஸ் சாய்ஸ் ஆஃப் plenty ஆஃப் திஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்வேஸ் இட் இஸ் பிலீவ் தட் அவர் சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் வெரி 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 குட் அண்ட் இட் கிவ்ஸ் குட் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் ஃபார் த இண்டியன் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெனி ஆர் ட்ரைங் டு ஃபாலோ அவர் ஓன் இது. இப்போ இனிமேல் ரயில்வேஸில் ஏர்லைன் கேட்ரிங்லாம் பார்த்தீங்கன்னா இட்லி தான் பேக் பண்ணியே கொடுக்குறாங்க. ஸோ இட்லியை பற்றி பேசுகிறதுனாலுமே ஒரு நாள் வேணும் எனக்கு. ஸோ சச் அ குட் ஃபுட் அண்ட் அ குட் மீல் பிரேக்ஃபாஸ்ட். அதே மாதிரி நாட் ஓன்லி திஸ், மற்ற எல்லா மீலையுமே நீங்கள் ரெகுலர் டைமுக்கு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் சைக்கிள். இப்போ சொல்லணும், இல்லைப்பா எங்கள் வீட்டில் 6 மணி ஆனால் வீட்டுக்குள்ளே நாங்கள் எங்கே இருந்தாலும் உள்ளே வந்துடணும், 7 மணி ஆனால் எங்கள் வீட்டில் தட்டு வச்சுருவாங்க, கட்டாயமாக நாங்கள் டின்னர் சாப்பிட்ருவோம், எங்கள் டின்னர் இப்படி தான் இருக்கும், வி ஆல் ஆஃப் தம் வில் சிட் அஸ் அ ஃபேமிலி, வி என்ஜாய், வி டாக் டு ஈச் அதர். இப்போல்லாம் எப்படி ப்ராக்டிஸ் ஆகிருக்குங்கிறத நான் சொல்லவே வேண்டாம். நீங்கள் போய் பையனோ பொண்ணோ எங்கே இருக்காங்கன்னு பார்த்து கொடுக்கணும், ஹஸ்பண்ட் எங்கே இருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த ரூமில் போய் சர்வ் பண்ணணும். எல்லாருமே மொபைல் ஃபோன்ஸில் இல்லை லேப்டாப்பில் வந்து இருக்காங்க. அண்ட் தே டோன்ட் ஈவன் நோ வாட் தே ஆர் ஹேவிங், என்ன சாப்பிட்றாங்க. இன்னும் வேணா கை பற்றக்கூடாது, ஏன்னா செல்ஃபோன் யூஸ் பண்ண முடியாதுனால ஸ்பூன் கொடுமான்னு சொல்லி கேட்பாங்க. அண்ட் தே ஆர் மிஸ்ஸிங் சம்திங். 5 விரல் எவ்வளோ முக்கியமோ அந்த 5 விரலை யூஸ் பண்ணி அவங்க சாப்பிட்ற கான்செப்ட், த ஃபீல் ஆஃப் ஹேவிங் த ஃபுட் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து சூ த ஃபுட் அப்படின்னு சொல்கிற மாதிரி டச் த ஃபுட் அண்ட் ஹேவ். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ஐ திங்க் திஸ் அ ரைட் டைம் அண்ட் மை beloved டீச்சர்ஸ் வில் அக்ரி வித் மீ. அண்ட் இதெல்லாமே உங்களுக்கு தெரியும், என்னன்னா நம்ம மறந்து போயிட்டோம். இல்லைன்னா வேலைன்னு ஓடுற இடத்துல வந்து இதெல்லாம் ப்ராக்டிஸில் இருந்தாலுமே மறந்து போனதை திரும்ப நீங்கள் வந்து ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுங்க, ரைட்டா?
And this is the most என்ன சொல்ற முக்கியமான ஸ்லைட் which I always like. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர் இந்தியன் ஃபுட்ஸ்க்கு தான் என்னோட ஓட்டு எப்பொழுதுமே. அதுலேயும் சவுத் இந்தியன் ஃபுட், அந்த ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. நவ் இட்ஸ் நல்ல டைம். நான் திரும்ப நான் சொல்லிட்டே இருக்கிற காரணம்னா தெர் இஸ் அ பிளென்டி ஆஃப் டைம் ஃபார் ரீடிங். இப்போ தான் உங்களுக்கு லாஸ்ட் வீக் தான் ஹேபிட் ஆஃப் குட் ரீடிங் அண்ட் ரீடிங்கோட இம்பார்ட்டன்ஸை பற்றி உங்களுக்கு ஒரு வெபினார் நடந்துச்சு. ஸோ எக்ஸ்ப்ளோர் எந்த ஃபுட்டு எங்கேருந்து ஆரிஜின் ஆச்சு, நம்ம சவுத் இந்தியன்ல எப்படி ஆச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நலமகாராஜா மாதிரி சமைக்கிறாரு என் ஹஸ்பண்ட்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை மென்னெல்லாம் தான் ரொம்ப வந்து குவான்டிட்டி ஃபுட் ப்ரொடக்ஷனில் இருக்காங்க. நிறைய இப்போ வந்து ஃபுட்டீஸ் நிறைய ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்லலாம் குரூப்ஸ் இருக்குது. எல்லாருமே சேலஞ்ச் பண்ணி ஒரு ஃபுட்டை வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டேட்டஸ்லையும் இதுலேயும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. எஃபியில் ஸ்டோரிஸ்லாம் போடுறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நலபாகம். ஸோ யா ஃபார் ஷுர் அது நம்ம இந்தியாவில் தான் நம்மளோட பேசிக் கல்ச்சர் வேர் வி வேர் ஏபிள் டு யூட்டிலைஸ் த வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ். இன்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா மாதா சீதா கூட வந்து ஐ ஹர்ட் எஸ்டர்டே ஃப்ரம் ஒன் ஆஃப் த ஃபுட் சயின்டிஸ்ட். மாதா சீதா கூட இஸ் அ வெரி கிரேட் குக் அப்படிங்கிறத கேள்விப்பட்டோம். அடுத்து வந்து பீம மகாராஜா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படி ஹி ஹேட் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் குக்கிங் ஃபுட் ஃபார் எவ்ரி ஒன். அடுத்து ஒரு காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பிரியாணி, குலோப் ஜாமுன் அதெல்லாம் நம்ம சாப்பிட்றது எல்லாமே வந்து ஷாஜகான் எம்பையரில் தான். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டோட கல்ச்சர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வந்து நம்ம தான் வந்து அதை நல்லா மிங்கிள் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. அண்ட் நெக்ஸ்ட்டு சாம்பார் பற்றி சொல்லணும்னா இட் வாஸ் பிகாஸ் ஆஃப் சிவாஜி, சத்ரபதி சிவாஜி அவங்க பீரியடில் அந்த காலகட்டங்களில் நம்மளை ஆண்டுட்டு இருக்கும்போது நம்ம வந்து அவியல் சாம்பார்லாம் ஒரு சின்ன ஒரு தேங்காய் இல்லாதனால மிஸ்டேக்கில் வந்தது தான் இதெல்லாம். ஸோ இப்படி ஈச் அண்ட் எவ்ரி திங் ஆல் தீஸ் எத்தனிக் ஃபுட்ஸ் ஹாவ் அ கிரேட் historical background. Please spare some time and understand all this and follow these good habits. ப்ராப்பரான மீல் எல்லாம் சாப்பிட்டு பழகுங்க and avoid fast foods. ரிலாக்ஸான என்வரான்மெண்ட்ல சாப்பிட்றதுக்கு கற்றுக்கோங்க. And once again I like to reinforce this 9 concepts. இந்த 9 conceptsல ஆல்ரெடி நான் எல்லாமே சொல்லிட்டேன். இன்னொன்று முக்கியமானது வந்து அவாய்ட் unnecessary. இந்த 8வது வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்களேன். அவாய்ட் unnecessary packaging. ரொம்ப பேக்டு ஃபுட்ஸு, ப்ராசஸ் ஃபுட்ஸை வந்து சாப்பிடாதீங்க. அப்படியே இருந்தாலும் ஃபுட் சேஃப்டி எஃப்எஸ்எஸ்ஐயில் சொல்லியிருக்கபடி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம வாட்டர் ரிசோர்ஸ் எல்லாம் இப்போ தானாகவே க்ளீன் ஆகிட்டு இருக்கு இந்த கோவிட்ல, மக்கள் பொல்யூஷன் இல்லாதனால. அண்ட் ஐ ஹோப் த லைக் ஏர்லியர் ஜென்ரேஷன் வி ஆல்சோ வில் ஹாவ் அ சான்ஸ் டு ட்ரிங்க் அண்ட் ப்ராக்டிஸ் டேப் வாட்டர். அண்ட் இன்னும் கொஞ்சம் ஃபியூ ஆஸ்பெக்ட்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சது என்னென்னா, நிறைய பேர் டவுட் கேட்பீங்க அப்படிங்கிறதுனால நான் எவ்வளோ விதமான கொழுப்பு சாப்பிடணும் அப்படிங்கிறத. ஸோ கொழுப்பு அப்படின்னு பார்க்கும்போது எஸ் இட் இஸ் குட் அண்ட் இட் இஸ் நெசசரி. அண்ட் தெர் ஆர் 2 types ஆஃப் ஃபேட்ஸ் ஐ லைக் டு டெல் யூ. ஒன் இஸ் விசிபிள் ஃபேட் அண்ட் அதர் இஸ் இன்விசிபிள் ஃபேட். விசிபிள் ஃபேட்னா இப்போ நீங்கள் கண் கூடவா ஆயில், வனஸ்பதி, கீலாம் எடுக்கிறீங்க இல்லையா, வனஸ்பதி ஆக்சுவலாக நீங்கள் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் வந்து விசிபிள் ஃபேட்டு. இன்விசிபிள் ஃபேட்டுங்கிறது நீங்கள் என்ன உணவு எடுத்துக்கிட்டாலுமே வந்து அதில் ஒரு அமௌண்ட் ஆஃப் இல்லை கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே வென் யூ ஹாவ் சர்டன் ஃபுட்ஸ் யூ ஹாவ் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஃபேட் உங்கள் பாடிக்குள்ளே போயிட்டே தான் இருக்குது. இதில் வந்து பார்க்கணும் அப்படின்னா எது நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு மாத்திரம் நான் சொல்லியிருக்கேன். இந்த சேச்சுரேட்டட் அண்ட் ட்ரான்ஸ் ஃபேட் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் ஒரு முக்கிய காரணம் பிளட் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அப்போ எதுதான் நான் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோ அண்ட் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், மியூஃபா பியூஃபான்னு சொல்லுவோம். அதை ஜாஸ்தி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பிளட்டில் வந்து கொலஸ்ட்ரால் லெவலை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். அப்போ இன்னொன்று இந்த இதை மிஸ் பண்ணவே கூடாது. நம்ம வி ஆர் ஆல் இந்த கோஸ்டல் ரீஜன் அண்ட் ஐ நோ இப்போ பெங்காலில் இருக்கிறவங்க வந்து ஃபிஷ் ஈட்டர்ஸ் தான், அவங்க வந்து வெஜிடேரியன் தான் சொல்லுவாங்க அவங்கள. அதே மாதிரி தான் நம்மளும் நிறைய பேர் வந்து ஃபிஷ் ஈட்டர்ஸாக இருக்கும் அண்ட் இட் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். இப்போ இங்கே பிக்சர் போட்டிருக்கிறது எல்லாமே நான் உங்களுக்காக நேற்று கண்டுபிடிச்சி போட்டது தான். சார்டைன், சால்மன், மேக்ரல், ஓகேவா, டியூனா, இதெல்லாமே நம்ம வந்து சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா இட் கிவ்ஸ் எ வெரி குட் நியூட்ரியன்ஸ். என்னெல்லாம் உங்களுக்கு இப்போ எசென்ஷியலாக தேவையோ இம்யூன் ஸ்ட்ரக்சருக்கு, ஜிங்க் ரொம்ப தேவைங்கிறாங்க. அந்த ஜிங்க் வந்து இந்த ஆழியில் தான் இருக்குது. அதெல்லாம் தொடர்ந்து நல்ல ஒரு ஹேபிட்டாக இருக்குது நம்ம புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் சீ ஃபுட் சாப்பிட்றதுல. ப்ளீஸ் கண்டினியூ டு ஹேவ். அண்ட் கானாங்கத்தியில் வந்து வி ஹாவ் இனஃப் அமௌண்ட் ஆஃப் omega-6 and 3 fatty acids which is very very essential for building your strong heart. ஓகேவா, ஹெல்தி ஹார்ட்டுக்கு அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிங்க. அப்போ எதை தான் நான் குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் யூ கேன் சேஞ்ச். இப்போ நீங்கள் இப்போ அன்ஹெல்தி ப்ராக்டிஸில் இருந்தீங்கன்னா யூ நீட் டு ரீஎன்ஃபோர்ஸ் வித் ஹெல்தி ப்ராக்டிஸ்க்காக இந்த ஸ்லைட் நான் போட்டிருக்கேன். எஸ், இந்த எதெல்லாம் விசிபிள் ஃபேட்டுன்னு தெரிஞ்சுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அளவை குறைச்சிக்கோங்க. அந்த ஆயில்னு சொல்லும்போது ஆல்வேஸ் சூஸ் ஆயில் விச் இஸ் அ வெஜிடபிள் ஆயில் அண்ட் விச் இஸ் ஃப்ரம் நட்.
அது கிரவுண்ட்நட் ஆயிலாக இருக்கலாம், இல்லை சிசேம் ஆயிலாக இருக்கலாம். அந்த மாதிரி எண்ணெய் வித்துக்கள்லேருந்து இருக்கக்கூடிய ஆயிலை கூட நீங்கள் வந்து சாப்பிட்டு பழகுங்க. காம்பினேஷனாக சாப்பிடுங்க. எங்கேயாவது எக் ஒயிட் தான், ஹோல் எக் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல எக் ஒயிட்டை மாத்திரம் யூஸ் பண்ணி சாப்பிடுங்க. இது எதுக்கு சும்மா உங்களுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, குறைக்க முடியாது, மாற்ற முடியாது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. கண்டிப்பாக நம்மளால பண்ண முடியுங்கிறது தான். இன்னொன்று முக்கியமான கான்செப்ட் வந்து சுகர். இந்த ஒயிட்டாக இருக்கிறது சுகரை விட்டுறலாங்க தயவுசெய்து. உங்களோட ஃபேவரட் ரெசிபீஸ்லலாம் இருந்ததுன்னா தயவுசெய்து அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஸ்லைடில் நான் இன்னொன்று முக்கியமாக உங்களுக்கு சுகரை பற்றி கூட உங்களுக்குலாம் தெரியும். இப்போ ஆடட் சுகர்ஸை வந்து கொஞ்சம் கீனாக வாட்ச் பண்ணுங்க. ஆடட் சுகர்ஸ் என்னன்னா, வாட் எவர் தட் இஸ் பீங் யூஸ்ட் இன் த ப்ராசஸிங் ஆஃப் த ஃபுட்ஸ். உங்களுக்கே தெரியாது, பேக்கேஜிங்கில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி பேக்கேஜ் ஃபுட்டில் இப்போ நான் ஜாம் ஜெல்லிஸு இல்லை மாதிரி இப்போ நம்ம வந்து ஆம்லா சாப்பிட சொல்கிறாங்க மேடம், அதனால நான் ஆம்லா வந்து தேனில் இருக்கிறதா நான் சாப்பிட்றேன், அப்போ அதெல்லாம் நான் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு நினைக்காதீங்க. 2 தான் பிரிச்சிருக்கேன் பாருங்கள். எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம் ஆடட் சுகர்லேருந்து, எதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுக்கோங்க. ஆம்லாவெல்லாம் இன்னும் பேசிகிட்டே போகலாம். நான் ஆம்லாவெல்லாம் வெறுமனே உப்பு தண்ணியில் போட்டு வச்சுட்டு சாப்பிட்லாம். அது அப்படியே நீங்கள் இட்லி வேக வைக்கும்போது கூடவே வேக வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் அது நெய்யில் தேனில் ஊறுனதோ இல்லை சுகர் சிரப் போட்டு காய வச்சு வச்சுருப்பாங்க இல்லையா, அப்படி தான் சாப்பிடணும், அந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஆல்வேஸ் ஹேவ் அ வாட்ச் ஆன் தி ஆடட் சுகர். இந்த ஆடட் சுகர் ஏன் வேண்டான்றதுக்கு தான் இந்த ஸ்லைட் போட்டிருக்கேன். யூ ஆல் வில் அக்ரி வித் மீ, தெர் ஆர் சோ மெனி சயின்டிஃபிக் எவிடன்சஸ். சரியா? இந்த மெயினாக உங்களுக்கு கலோரி சத்து கிடைக்கிறது எதுலேருந்து இருக்கணும் அப்படின்னா, நமக்கு ஈட் அடிக்குவேட்லின்னு சொன்ன ஃபுட் பிரமிட்லேருந்து தான் இருக்கணுமே ஒழிய மேலே டாப் மோஸ்ட்ல இருக்கிறதுலேருந்து உங்களுக்கு கலோரி சத்து இருக்கவே கூடாது. அதனால அப்படி இருந்ததுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஹார்ட் டிசீஸையோ மற்ற நான் கம்யூனிகபிள் டிசீஸையோ வர வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ ப்ளீஸ் லிமிட் யுவர் இன்டேக் ஆஃப் ஆடட் சுகர் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஒயிட் சுகர். இதை எப்படி நம்ம பார்த்துக்கலாம்? ஃபுட் பேக்கேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபுட் லேபிளிங் நல்லா படிக்க தெரிஞ்சுக்கோங்க. டேக் டைம். நீங்கள் ஃபுட்டை செலக்ட் பண்ண போகும்போது இதெல்லாம் இருக்கான்றதை பாருங்கள். நல்ல நியூட்ரிஷன் லேபிளை படிங்க. ஆடட் சுகர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக அந்த சுகர் இல்லாததை நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் வாட்ச்ஃபுல்லாக இருங்க. இன்னொன்று முக்கியமானது ஒயிட்டில் வந்து சோடியம் வந்து ரெடியூஸ் பண்ணுறது தான். இங்கே பாருங்களேன், நான் ஒன்று சொல்லட்டுமா? இப்போ குழந்தைங்க நீங்கள் தான் பழக்கப்படுத்துறீங்க. பேரண்ட்ஸ் ரிசர்ச்சே இருக்குது. பேரண்ட்ஸ் தான் வந்து ஒரு அடலசென்ட்டோ இல்லை ஒரு இன்ஃபென்ட்ஸ்க்கோ உணவு பழக்கத்தை வந்து ஏற்படுத்துறீங்க. அதில் மாற்றம் கொண்டு வர்றதும் நீங்கள் தான். எந்த குழந்தையும் சப்போஸ் வீனிங் ஃபுட்ஸ் ஆரம்பிக்கிறீங்க இல்லை ஏதோ ரீசன்னால, நான் பார்த்துருக்கேன் நிறைய மதருக்கு பிரெஸ்ட் மில்க் இல்லாதனால லாக்டோஜன், தோ பிராண்டை நான் சொல்ல விரும்பலை, இல்லை அதை நான் ப்ரொமோட் பண்ணலை, அதை நான் என்டார்ஸும் பண்ணலை, ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். ஏதோ இந்த மாதிரி ஒரு பேக்டு ஃபுட்டை கொடுக்குறீங்கன்னா அதுலேயே ஒரு அமௌண்ட் ஆஃப் சுகர் இருக்கும். நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, குழந்தை சாப்பிட மாட்டேங்குதுன்னு அதுக்கு கொஞ்சம் சுகரை போடுவீங்க. அதே மாதிரி வந்து வெறும் பருப்பு சாதம் அவன் சாப்பிடவே மாட்டேங்கிறான், நீங்களாவே இன்னும் எக்ஸ்ட்ராவாக உப்பு போடணும், அளவாக தான் போடணும். உங்கள் அளவுக்கு தேவையான உப்பை வந்து அந்த குழந்தைங்களுக்கு போடும்போது என்ன ஆகுது, அந்த நாக்கு வந்து பழகிடுது. அண்ட் வென் டேஸ் க்ரோ ஆன், அவங்களும் வளர வளர வந்து அதே டேஸ்ட்டுக்கு தான் வராங்க. அண்ட் ஐ நோ மெனி ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் who don't know how much amount of salt they need to add for curd rice. நான்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கர்ட் ரைஸ்க்கு உப்பே போடாமல் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எப்பயோ எங்கள் அப்பா அப்படி தான் ஒரு ப்ராக்டிஸ், அதனால நானும் அப்படியே ஒரு ப்ராக்டிஸு. ஸோ ட்ரை டு ஃபாலோ தட். எதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ராவான உப்பு அண்ட் சோடியம்? ஆஸ் ஐ செட், ஈவன் ஃபுட்ஸ் ஹேவ் சர்டன் அமௌண்ட் ஆஃப் சோடியம் இன் இட். அதனால் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து. இது நம்மளை சுற்றி நிறையா நடந்துக்கிட்டே இருக்குது. டேபிளில் உப்பே வைக்காதீங்க. ஏன்னா நிச்சயமாக பிளட் ப்ரெஷர்லாம், இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பிளட் ப்ரெஷர் இது வந்து ஒரு சைலண்ட் கில்லர். சைலண்ட்டாக நம்மளோட யங்ஸ்டர்ஸை வந்து தாக்கிக்கிட்டே இருக்குது. அதனால் ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக்கெல்லாம் வந்துடுது. இதில் ஒரு தப்பு இருக்குது. ரெக்கமெண்டட் வந்து இப்போ வந்து 5 grams தான். ப்ளீஸ் சேஞ்ச் திஸ் ஸ்லைட். ஆக்சுவலாக வந்து ரெக்கமெண்டட் சால்ட் இன்டேக் வந்து 5 grams இப்போ வந்து. ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சால்ட்டே இல்லாமல் எப்படி மேடம் சாப்பிட்றது அப்படின்னா, உப்பு டப்பாவை முதல்ல டேபிளில் வைக்காதீங்க. டோன்ட் ஹேவ் த க்ரூவட் செட் இன் யோர் டேபிள். அதுக்கு பதிலாக நல்ல ஒரு வாசனையான ஹெர்ப்ஸோ ஸ்பைசஸோ இல்லை லெமன் ஜூஸோ வந்து பிழிஞ்சுக்கோங்க. அப்புறம் இன்னொன்று வந்து பார்க்கணுன்னா, நிறையா இருக்குது. எனக்கு தெரியும் நிறையா டவுட் வரும் எந்த உப்பை சாப்பிட்ணுன்றது. கல் உப்பு சாப்பிடுங்க. சாஃப்டாக இருக்கிற அந்த உப்பு வேண்டாம், தேவையே இல்லை. அது ஃபார்ட்டிஃபைடாக இருந்தால் மாத்திரம் சாப்பிட்டுக்கோங்க. அப்புறம் இப்போ இந்து உப்பு, ராக் உப்பு நிறைய கலர்ஸில் வந்து இருக்குது. யூ கேன் ட்ரை டு சேஞ்ச் டு தோஸ் டைப் ஆஃப் சால்ட்ஸ். ஓகேவா? அப்புறம் இன்னொருமே பண்ணி பாருங்களேன், எப்படி வந்து இன்னிலேருந்து நீங்கள் வந்து யூ ஆர் கோயிங் டு சேஞ்ச் யுவர் ஃபுட் பேட்டர்ன் டுவர்ட்ஸ் அ ஹெல்த்தி. அதே மாதிரியே வந்து ஒரு 2 வாரம் நோ சால்ட் டயட்டுன்னு வச்சு பாருங்கள். கட்டாயமாக உங்கள் நாக்கு வந்து அதுக்கு வந்து பழகிடும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் ஆல்ரெடி செட் டு ஹவு யூ ஹாவ் டு கோ இன் டு திஸ் நியூட்ரிஷன் லேபிளிங். தயவுசெய்து திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதை பார்த்துக்கோங்க.
உணவில் வந்து நிறைய ஃபைபரை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஒன் ஆஃப் த மெயின் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா எனக்கு தெரியும், இப்போ நீங்கள் ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்துருக்கிறீங்க, நோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லும்போது நார்ச்சத்து இல்லாத உணவுகள் இருக்கிற போய் வாங்க முடியல, லாக்டவுனில் இருக்கேன் அப்படின்ற காலகட்டங்களெல்லாம் உங்களால் சாப்பிட முடியலன்னா அது வந்து கான்ஸ்டிபேஷன், திரும்பவும் வந்து இம்ப்ராப்பர் டைஜஸ்டிவ் சிஸ்டமை கொண்டு வந்ததுன்னா இட் இஸ் பேவிங் வே ஃபார் மெனி ஆஃப் த டிசீசஸ். ஸோ நிறைய ஃபைபர் எடுத்துக்கணும் அப்படின்னா 5 வேளை நீங்கள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தாங்க சாப்பிட்ணும். அப்புறம் பிரான் இருக்கிறத சாப்பிடணும். தயவுசெய்து இந்த உளுந்து வாங்கும்போது கூட கருப்பு உளுந்து வாங்குங்க. நிறைய பேர் அந்த வெள்ளை உருட்டு உளுந்தை வந்து அவாய்ட் பண்ணுங்க. கருப்பு உளுந்து சாப்பிடும்போது அதில் உள்ள ஃபைபர் அப்படியே பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய இந்த ஃபுட் சேலஞ்சில் நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த கருப்பு உளுந்தோடய போட்டு இட்லி எல்லாம் போட்டிருந்தாங்க. அண்ட் என்னமோ அது ரொம்ப புது பழக்கம் மாதிரி ரொம்ப சாஃப்டாக வந்துச்சு அப்படி இப்படின்லாம் பேசிக்கிறாங்க. ப்ளீஸ் யூ ஆல்சோ ட்ரை டு ஹாவ் தட். அது மாதிரி ஆயில் கூட ரைஸ் பிரான் ஆயில்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஸோ தட் யூ வில் ஹாவ் நாட் ஓன்லி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் எல்லாமே இந்த ஃபைபரும் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும். கட்டாயமாக உங்கள் உணவில் வந்து ஃப்ரூட் சாலடு இல்லைனா வெஜிடபிள் சாலட் வந்து ஸ்நாக்ஸ் டைமில் யூஸ் பண்ணிக்க பாருங்கள். ட்ரை டு அவாய்டு அந்த உங்களுக்குலாம் நான் சொன்னால் என்னை உதைப்பீங்கன்னு தெரியும். அந்த சமோசா, வெஜிடபிள் பஃப்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். பட் நீங்கள் பாருங்கள் அது ஒவ்வொன்றும் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன்றதை பாருங்கள். அண்ட் திஸ் திரும்ப திரும்ப நான் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு நிறைய சைக்காட்ரிஸ்ட்டு அப்புறம் மேடமும் வந்து ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் பற்றிலாம் பேசினாங்க. ஸோ யூ நோ ஹவு யூ ஹாவ் டு பி அ ரோல் மாடல். நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன், குழந்தைங்க வந்து கெட்டு போகிறதே இல்லை, நம்ம சொல்கிறது கேட்டு தான் அவங்க வந்து வாழ்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க அதவே அவங்க அப்சர்வ் பண்ணி வாழ்கிறது தான். அவங்களும் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இன்டைரக்டாக. ஸோ ட்ரை டு பி எ ரோல் மாடல். இதெல்லாம் சில டிப்ஸ் சொல்லியிருக்கேன் நான். ஒய் ஐ எம் ரஷிங் இஸ் ஐ வாண்ட் டு ஷோ யூ ஒன் வெப்சைட் வேர் இட் இஸ் எ செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி அண்ட் யூ கேன் லேர்ன் மச். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கோங்க. ஆமாங்க, ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் ரைஸ் நிச்சயமாக சாப்பிட்லாம். இப்போவே உங்களுக்கு தெரியும், கவுனி அரிசி, எல்லாருமே மாப்பிள்ளை சம்பா அப்படின்னு அரிசியை நோக்கி நோக்கி ஏதோ பாரம்பரிய உணவு வகைகள், அரிசி வகைகள் இருக்காமேன்னு போய் கேட்டு வாங்கி சாப்பிட்றீங்க. அதை குக் பண்ணுறதுக்கு ஒரு முறை இருக்குது. நிறைய நேரம் ஊற வைக்கணும். நீங்கள் நிறைய அதை வந்து சமைக்கலாம், டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் சாப்பிட்லாம். நீங்கள் ஒரே மாதிரி அரிசியாக தான் சமைச்சு சாப்பிட்ணுன்னு இல்லை, புட்டு சாப்பிட்லாம். நிறைய அவேர்னஸ் இதை பற்றி வந்துட்டே இருக்குது. என்னை விட நீங்கள் இன்னுமே நல்ல நியூட்ரிஷியஸாக இந்த மீல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அதேமாதிரி மில்லட்ஸ்லேயும் நிறைய வகை இருக்குது. அது ஒரு சார்ட் வந்து போட முடியல, பட் யூ கேன் ஆல்வேஸ் ப்ரௌஸ் மைனர் அண்ட் மேஜர் மில்லட்ஸ், அதெல்லாம் இது பண்ணுங்கள். இந்த ரைஸோட வாஷிங்கை பற்றி நான் சொல்ல நினச்சேன். ஏன்னா ரைஸில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் வந்து வாட்டர் சாலிபிள், அது ஈஸியாக தண்ணியில் வந்து லீச் அவுட் ஆயிரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஜஸ்ட் யூஸ் ஒன்லி 3 ஃபிங்கர்ஸ். உங்களோட தம் ஃபிங்கர், இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர் யூஸ் பண்ணி ரைஸை கலைஞ்சா போதும். இப்படி ஐ கேன் கீப் ஆன் டெல்லிங் யூ ஸோ மெனி டிப்ஸ். யூஸ் பண்ண ஆயிலே திரும்ப யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் ஃப்ரெஷ் ஆயில்ஸ் எவ்ரி டைம் அண்ட் யூஸ் மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஆயில் அண்ட் பி ஸ்மார்ட்டர் இன் யூஸிங் சூஸிங் க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ். டெய்லி ஒரு வேளை கீரை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. So all this with the continuation what all that I have been keeping on repeating to you. And in the 14th point வந்து at least 6 to 8 cups இல்லை 8 glasses of water. அதுலேயும் ஒரு சின்ன தப்பு இருக்குது. ஸோ ட்ரை டு சேஞ்ச் திஸ் ஆல்சோ. டெசர்ட்லாம் சாப்பிட்லாம் நீங்கள், ஆனால் அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ்லாம் இல்லாமல் ஒரிஜினலாக இப்போது எனக்கு தெரியும் இந்த ஃபுட்டில் நான் சொன்னது வந்து மேங்கோ ஐஸ்கிரீமும் அதில் வந்து ஆடட் சுகர்ஸ் இல்லாமலே நிறைய பேர் மேங்கோவில் இருக்கக்கூடிய ஸ்வீட்னஸை வச்சு ஐஸ்கிரீம் பண்ணி நல்லா இருந்தது அப்படின்லாம் ஷேர் பண்ணாங்க. ஸோ ட்ரை டு ஹேவ் ஆல் திஸ். இன்னொரு உங்களுக்கு முக்கியமாக நான் ஷேர் பண்ணணும்னா, இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி வீக். நம்ம வந்து எவ்ரி இயர் வந்து இப்போ 2 இயர்ஸாக நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம். இப்போ ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும். அதனால் ஏற்கனவே நான் வந்து நம்மளோட ஃபார்மர் சிஇஓ சொன்ன மாதிரி ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் இருக்கணுன்ற மாதிரியே ஃபுட் சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 2 ஸ்லைடு வந்து நான் அதுதான் சொல்லியிருக்கேன். சூஸ் த ப்ராப்பர் ஃபுட், அது சேஃபாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணுங்கள். இப்போ க்ளீனிங் பற்றி நிறைய பேசிகிட்டே இருக்கோம் நம்ம, உங்களுக்கும் நிறைய வெபினார்ஸ் இருந்தது. ஸோ ஃபாலோ திஸ் அண்ட் நோ ஐ லைக் டு கோ இன் டு திஸ் பர்டிகுலர் ஸ்லைட். இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க, விச் இஸ் ஈட் இண்டியா ரைட். இது வந்து நீங்கள் யாராவது இப்போ லேப்டாப்லேயே யூஸ் பண்ணுறீங்கன்னா யூ கேன் ஆல்சோ கோ இன் டு தட். அண்ட் இது ரொம்ப சிம்பிளான விஷயம். வாட் எவர் தட் யூ வாண்ட் டு லேர்ன் இஸ் இன்சைட் திஸ். லைக் இதில் இல்லாத இன்ஃபர்மேஷனே கிடையாது. இப்போ நான் சொன்னது எல்லாமே இதில் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நோ யுவர் நியூட்ரியன்ஸ். ஐ ஹோப் யூஆர் ஆல் ஃபாலோயிங். நோ யுவர் நியூட்ரியன்ஸ் அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ உங்களுக்கு என்ன தெரியணுங்க, நீங்கள் இன்னைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டீட்டெயில்ஸை ப்ரொவைட் பண்ணணும். ஸோ லெட் மீ டேக் மீ அஸ் அன் எக்ஸாம்பிள். நான் வந்து விமன்
பர்டிகுலர்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து செடன்ட்ரி ஒர்க்கர் தான். ஸோ நான் என்ன எனக்கு ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்சஸ் அப்படின்னு பார்த்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்களும் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு இந்த சைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும் அது. ஸோ நீங்களும் வந்து அதை முதலே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஐ எம் ட்ரைங் டு லாகின் நவ். எஸ், அண்ட் பாருங்க இப்படி ஒரு வெப்சைட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகுது அது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாருமே நான் ஹெல்த்தாக இருக்கேனா அப்படிங்கிறதுக்கான ஹெல்த் கால்குலேட்டர்ஸுக்குள்ளே போகிறேன் நான். இந்த ஹெல்த்துக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎம்ஐ கால்குலேட்டர் இருக்குது, கேலரி கால்குலேட்டர் இருக்குது, கார்போஹைட்ரேட் ஐடியல் வெயிட் கால்குலேட்டர் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாடி மாஸ் இண்டெக்ஸ், நான் கரெக்டான ஹைட்டில் இருக்கேனா, சாரி ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கேனா அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணலாம். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஃபீமேல் போங்க, ஏஜில் போனீங்கன்னா ப்ராபப்ளி ஐ எம் ஹாப்பி ஆல்சோ டு ஷேர் மை ஏஜ். கன்சிடர் மீ as 49 or 50. நான் 49 வச்சுக்கிறேன். என்னோட ஹைட் வந்து ப்ராபப்ளி 152 சென்டிமீட்டர்ஸ். அண்ட் வெயிட் வந்து சொல்லக்கூடாது, நானுமே கொஞ்சம் நியூட்ரிஷியஸாக இல்லை, நானுமே கொஞ்சம் ஜாஸ்தி வெயிட் தான் இருக்கேன், 65 அப்படின்ட்டு. இப்போ வந்து கோ கொடுக்குறேன். ஸோ இமீடியட்லி இட் கிவ்ஸ் யூ த ரிசல்ட். அப்போ நான் இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்னா, இன்னும் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோட நீங்கள் வெயிட்டே வந்து இது பண்ண தேவையில்லை, அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ண தேவையில்லை, அதே காமிச்சு கொடுத்துருது. ஏன்னா இதுக்கு ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, 18 to 15 வந்து 25 வந்து நார்மல், 25லேருந்து 29.9 வரைக்கும் ஓவர் வெயிட்டு, 29.9க்கு மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒபிசிட்டி. ஸோ தேங்க் காட் நான் வந்து ஒபிசிட்டி ரேஞ்சில் இல்லை, சீக்கிரம் நானும் குறைச்சிட்றேன். தென் எவ்வளோ கேலரிஸ் அடுத்தது வந்து வந்துக்கோங்க, திரும்ப அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் திஸ் இஸ் வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி. நீங்களே இப்படி போய் வந்து பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ நான் இப்போ வந்து நான் 50 இயர்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். அதே மாதிரி எவ்வளோ கேலரி எனக்கு தேவை ஒன்ஸ் நீங்கள் என்டர் பண்ணிட்டாலே அது வந்து அதே வெயிட் எடுத்துக்கும். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் உங்களுக்கு இது சொல்லணும்னு நினச்சேன். ஓகேவா? இப்போ வந்து செடன்ட்ரி. இப்போ நீங்கள் வந்து நான் வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், வீக்லி த்ரைஸ் பண்ணுறேன்னா, ஸோ நான் வந்து லைட்லி ஆக்டிவ்னு வச்சுக்கிட்டேன். அப்போது அதில் போயிட்டு நீங்கள் கோன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ கலோரி உங்களுக்கு தேவை. ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், த கலோரி ரெக்குயர்மெண்ட் தோ ஆர்டிஏ இஸ் தேர், ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்சஸ் இருக்குனாலும் நீங்கள் ஒவ்வொருத்தர் செய்கிற வேலை உங்கள் ஏஜ் குரூப்புக்கு தகுந்த மாதிரி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த கேலரி ரெக்குயர்மெண்ட். ஸோ இந்த கேலரி ரெக்குயர்மெண்ட்டை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க அப்படின்னா பேஸ்ட் அப்பான் த ஃபுட் குரூப்ஸ் தட் இஸ் அவைலபிள். ஸோ அதை எப்படி நம்ம போய்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வில் கோ டு த ஹோம் பேஜ் அண்ட் நவ் யூ ஹாவ் ஆர்டிஏ ஃபார் இண்டியன்ஸ். ஆர்டிஏ ஃபார் இண்டியன்ஸில் நான் திரும்பவும் என்ன பண்ணுறேன்னா விமன் அண்ட் பர்டிகுலர்ஸை நான் செலக்ட் பண்ணுறேன். ஐ எம் செலக்டிங். நான் இங்கே வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் வந்து 10 to 18 தான் இருக்குது. ஸோ பரவாயில்ல, நான் அதையே சூஸ் பண்ணிக்கிறேன். 16 to 18க்கு மேலே நாடே அடல்ட்டு. ஸோ கெட் மை ஆர்டிஏ. ஸோ நான் உங்களுக்கு என்ன நான் தனியாக சொல்லணும் இல்லை ஸ்லைட் போடணும், இங்கே பாருங்கள். ஸோ அடல்ட்டு 18 இயர்ஸ்க்கு மேலேனாலே உங்களுக்கு நெட் எனர்ஜி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 2440 கிலோ கேலரிஸ் ஒரு நாளைக்கு வேணும். ப்ரோட்டீன் உங்களுக்கு 55 வேணும். பார்த்தீங்களா? அப்போ எனக்கு ப்ரோட்டீன் அவ்வளோ போதும். எனக்கு நான் என்னோட பாடி வெயிட் வந்து ஐடியல் பாடி வெயிட் நான் எவ்வளோ இருக்கணும்னா 55 தான் இருக்கணும். ஸோ அதேமாதிரி 55 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்து எனக்கு போதும். விசிபிள் ஃபேட் 35. இப்படி வாட் ஆர் த நியூட்ரியன்ஸ் தட் யூ வாண்ட், எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் ஹியர். யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் கிளிக் இன் டு திஸ் அண்ட் நோ அபவுட் ஆல் திஸ். ஓகே. அண்ட் எனக்கு இதெல்லாம் தெரியணும்னா ஃபுட் கேட்டகரிஸ் தெரியணுமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனில் போயிட்டு இந்த ஃபுட் கேட்டகரிஸில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சீரியல் கிரெயின்ஸை கிளிக் பண்ணுங்கள். சீரியல் நான் இப்போ சொன்னதுலே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது இங்கே வந்து கட்டாயமாக இங்கே கொடுத்துருக்குறாங்க. சிமிலர்லி ஃபார் எக்ஸாம்பிள் திரும்ப இன்னும் போயிட்டே இருக்குங்க, பேஜஸ் மேலே பேஜஸாக இருக்குது. ஸோ லைக் டு கோ பேக் அண்ட் டு ஷோ ஹவு யூ கேன் மேக்ஸிமம் யூஸ். இப்போ எல்லாருமே என்ன அடுத்து ஆசைப்படுவீங்கன்னா சுகர்ஸ் போய்க்கலாமா, என்னென்ன சுகர்ஸ் சாப்பிடணும் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இத்தனை டைப் ஆஃப் சுகர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இப்படி ஃபுட் கேட்டகரிஸை கிளிக் பண்ணிங்கன்னா இது கிடச்சிரும். நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆஃப் இந்தியன் ஃபுட்ஸும் இது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இப்போ நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, எனக்கு வந்து விட்டமின்ஸ் நான் நிறையா சாப்பிடணும், எனக்கு எவ்வளோ விட்டமின்ஸ் ஒரு ஃபுட்லேயும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிர் சத்துக்கள் வந்து நம்ம ரெண்டாக தானங்க பிரிக்கிறோம், ஃபேட் சாலிபிள் அண்ட் வாட்டர் சாலிபிள். ஸோ அந்த ஃபேட் சாலிபிள் வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ் எல்லாம் சேர்த்து இங்கே இருக்குது பாருங்களேன். எல்லா ஃபுட் ஐட்டம்ஸ்க்கும் பாஜ்ராலேருந்து ஆரம்பிச்சதுன்னா அது எல்லாத்துக்கும் தமிழ் பேரும் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். அதுக்கும் வழிமுறைகள் இருக்குது. இப்போ தான் இருக்கே கூகுள்,
அதில் போட்டிங்கனாலே உங்களுக்கு கரெக்டான தமிழ் பேர் கூகுள் லென்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நினைக்கிற அதே ஃபுட் ஐட்டம் தானா அப்படிங்கிறது ஈஸியாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சி லைக் திஸ் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனில் போகிறீங்க, அதில் போயிட்டு இந்த கேட்டகரிஸில் போனீங்கன்னா நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆஃப் இந்தியன் ஃபுட்ஸ் வந்து தெரிஞ்சிடும். 100 பேஜுக்கு இருக்குங்க ரிசல்ட்டு. ஸோ யூ கேன் கெட் டு நோ அபவுட் த மேஜர் ஃபுட் ஸ்டப்ஸ் தட் ஆர் பீன் கேட்டகரைஸ்ட். அடுத்து நியூட்ரியன்ட் ரிச் ஃபுட்ஸ் அதுக்குள்ளே போனீங்கனாலும் எனக்கு வந்துங்க ரொம்ப அயர்ன் பற்றாக்குறையாக இருக்குது, எனக்கு அயர்ன் ரிச் ஃபுட்ஸ் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன எதுலலாம் அயர்ன் இருக்குது, அது எவ்வளோ கிராம்ஸ் நீங்கள் வந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறதும் இருக்கும். நீங்கள் 40 mg உங்களுக்கு இதெல்லாமே வந்து 100 கிராம்ஸ்க்கு. ஐம் சாரி, ஐ ஃபர்காட் டு டெல் அபவுட் திஸ். இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ஃபார் 100 எடிபிள் கிராம்ஸ். எடிபிள்னா சாப்பிட்றது. இப்போ கீரையெல்லாம் நம்ம களைஞ்சிருவோம் இல்லையா, தேவையில்லாததெல்லாம். ஸோ எடிபிள் போர்ஷன் ஆஃப் 100 கிராம்ஸ் ஆஃப் க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸில் எவ்வளோ mg ஆஃப் அயர்ன் கிடைக்குது அப்படின்னா 40 mg. அப்போ நீங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் க்ரீன்ஸ் நம்ம ஊரில் அவைலபிளாக இருக்குன்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சாப்பிட்டு பழகணும். ஸோ ஒன்ஸ் அகெயின் திஸ் இஸ் வெரி செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி. RDF இது சொல்லிட்டேன், இங்கே சொல்லிட்டேன். இப்போ ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் போவோம். ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் தான் உங்களுக்கு போனேன் இல்லையா, ஹெல்த் கேல். So like this, friends, I request you to explore this. Just to register பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே காமிச்சு கொடுத்துரும் செடன்ட்ரி ஒர்க்கர்னா என்ன. நீங்கள் பாருங்கள், நீங்கள் நினைப்பீங்க ஏன் வந்து எப்படி பிரிக்கிறாங்க அதுன்னு. அதெல்லாம் ஆல்ரெடி பிரித்து தான் வச்சுருக்காங்க. ஸோ ஹியர் கம்ஸ் யூ த டீச்சர்ஸ். இப்படி நம்ம வந்து நம்ம யார், என்ன டைப் ஆஃப் ஒர்க் பண்ணுறோம், நம்ம என்ன ஏஜ் குரூப். அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா, we are all individuals and our calorie requirement and other nutrient requirement are based upon the type of activity, the sex, which we call it as a gender, and then activity, our environment. இப்போ நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம நேஷன் மாதிரி தான் நம்ம பாடியும் இல்லையா. we are surrounded with 90% of water தான். அதே மாதிரி தான் 90% வந்து everything is available inside your mind. Only thing is 10% you need to reinforce with the dietary practices for sure. Now I am sharing my slide again. Please explore this particular website. Once again, I will show you the website, which is Eat Right. Eat Right India குள்ள போய்க்கோங்க. Once again, I will show you the slide. Yeah, this is a web link. Please explore this. So I know that now you have taken. Once again, பாருங்க, இதுலேயே நான் அந்த 6 விடலை. இந்த மாதிரி பேப்பரை வந்து 3ஆக மடிச்சிட்டிங்கனாங்களே உங்களுக்கு 6 சைட்ஸ் வந்துடும். கமான், எழுத ஆரம்பிச்சிருங்க. இன்னிலேருந்து நான் என்னென்னலாம் ஹெல்தி ப்ராக்டிசஸ் பண்ணணும், என்னென்ன ஃபுட்ஸை நான் மிஸ் பண்ணியிருக்கேன் சாப்பிடாம, எந்த ஃபுட் குரூப்பை நான் டோட்டலாக அவாய்ட் பண்ணியிருக்கேன், இன்னும் எதெல்லாம் நியூட்ரியன்ஸ் அவைலபிளாக இருக்குது பாருங்கள் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு புல்லட் பாயிண்ட் போட்டு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், சின்ன சின்னதாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நவ் ஃப்ரெண்ட்ஸ், ஐ லைக் டு கிவ் யூ சம் டேக் ஹோம் மெசேஜ். இது தான், ஈட் வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் டு என்ஷூர் த பேலன்ஸ் டயட். உங்கள் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இது வந்து எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதை ஒன்னொன்னையும் பற்றி சொல்லணும்னா ஆல்ரெடி நான் சிலதுக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ என்ஷூர் ஆல் திஸ் இஸ் பீன் டன். இது போக வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் இப்போ எனக்கு புரியுது, திரும்ப திரும்ப நான் கேட்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதே மாதிரி தான் FSSAI அப்படின்னே நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா போதும். அதில் வந்து இந்த நான் பேஜில் கொடுத்துருக்குற மாதிரி எக்கச்சக்கமான புக்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லார் கையிலையும் இருக்க வேண்டியது வந்து இந்த பிங்க் புக்குங்க, சரிங்களா? இந்த பிங்க் புக்கு உள்ளே போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் இருக்குன்னு. அடுத்து ஸ்கூல் என்வரான்மெண்ட்டில் இருக்கிறதுனால உங்கள் எல்லார் கையிலையும் இருக்க வேண்டியது வந்து ஆரஞ்சு புக். And I hope our director is a person who is always concerned with the health and well-being of the teachers. And அவங்க வந்து இதை வந்து இது நீங்கள் பிடிஎஃபாக இருக்குது, நீங்களே வந்து அவைலபிளாக வச்சுக்கலாம். இது ஒரு ஸ்கூல்லையும் வந்து நம்ம டிரெக்டர் சார் வந்து வைக்கணும் அப்படின்றது என்னோட ரெக்வஸ்ட்டாக இருக்குது. அண்ட் சிமிலர்லி இப்போ சப்போஸ் யாராவது எயில்மெண்ட்ஸோடு இருக்கீங்க, டிசீஸ் கண்டிஷனோடு இருக்கீங்கன்னா இந்த பர்பிள் புக்கை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேர் இட் கிவ்ஸ் டாக்ஸ் அபவுட் மோர் ஆஃப் இந்த டயபிட்டிஸில் நீங்கள் என்ன பண்ணணும், ஆல் கைட்லைன்ஸ் இஸ் கிவன். ஓகே. அண்ட் ஏற்கனவே ரவிச்சந்திரன் சார் வந்து உங்களுக்கு வந்து பேசியிருக்காங்க. ஸோ அந்த டாட்டுங்கிறது டிடெக்ட் அடல்ட்ரண்ட் யூஸிங் ரேபிட் டெஸ்டிங், இதெல்லாம் நீங்களே பார்த்துக்கலாம். இப்போ எந்த ஃபுட்டுன்னு நம்ம பேசிட்டோம், ஹெல்த்தியான ஃபுட்டு சூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டோம். ஆனால் அது எவ்வளோ சேஃபாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா டவுன்லோட் திஸ் புக்.
அதில் என்னென்ன அடல்ட்ரன்ஸ்லாம் இருக்குது, எப்படி நீங்களே வீட்டில் காமனாக டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் பாருங்கள். அண்ட் குஜராத்திலையும் மராத்திலையும் உங்களுக்கு ஹிந்திலையும் இன்னும் கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாம் இருக்குது, எஸ்பெஷலி ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த லாங்குவேஜ் ஃபார் ஷுர் இட் வில் பி வெரி நைஸ். லைக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானதெல்லாம் இருக்குது. ஸோ ப்ளீஸ் டவுன்லோட் திஸ் பிங்க் புக். இந்த பிங்க் புக் இப்படி தாங்க இருக்கும். அண்ட் அதிலே இண்டெக்ஸ் பேஜில் பாருங்கள் எவ்வளோ ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஒன்று ஒன்றும் கலர்ஃபுல்லுங்க. அதை நான் என்னால் ஸ்லைட்ஸ் எடுத்து போட முடியல, ஏன்னா புக்காகவே நான் உங்களுக்கு காமிச்சிருவேன் இப்போ ஸ்க்ரால் பண்ணி. ஸோ அவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது. ப்ளீஸ் டவுன்லோட் திஸ் பிங்க் புக். அண்ட் திஸ் இஸ் ஆரஞ்ச் புக் பாருங்கள். ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருமே ஒர்க் பிளேஸில் வச்சுக்க வேண்டிய ஒரு புக்கு. இட் கிவ்ஸ் ஆல் த இன்ஃபர்மேஷன் தட் யூ நீட் டு நோ. அண்ட் திஸ் இஸ் ஒன் கான்செப்ட். நான் ஆல்ரெடி அங்கே கொடுத்துருந்தது தான் இங்கேயும் ஹெல்தி ஃபுட் ஆப்ஷன்ஸில் எப்படி சீசனல் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், எப்படி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், எப்படி நீங்கள் சாலட்ஸாக அதை சாப்பிட்ணும், மல்டிகிரெயின்ஸ் எப்படி சாப்பிட்ணும், எப்படி டெய்ரி ப்ராடக்ட்ஸே வைஸாக சூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்ணும், ஸ்நாக்ஸ் வந்து இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸாக போகாமல் எப்படி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்க்கு வந்து போய்க்கணும், ஹெல்தி ஒன். நீங்களே வீட்டில் வந்து முளைக்கட்ட ஆரம்பிக்கலாம். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்ஸ் தான். ஐ நோ மெனி ஆஃப் த ஃபீமேல் டீச்சர்ஸ் ஆர் வெரி வெரி பிரில்லியன்ட் அண்ட் தே ஹாவ் அ ஹெல்தி ப்ராக்டிசஸ். என்னென்னா டைம் இல்லை நிறையா விட்டுறதை நான் ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த செஷனே. அண்ட் ட்ரிங்க், keep on hydrating yourself. And this is what the earlier studies that I have told you. எப்படி நம்ம வந்து ஹெல்த்தியான ஒரு நேஷனை உருவாக்கணும்னா அந்த ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸை நம்ம கொண்டு வரணும்னா நம்ம இந்தியன் ஃபுட் ஹேபிட்ஸ் இஸ் அ பெஸ்ட் ஒன். அண்ட் ப்ளீஸ் டோன்ட் எவர் கிவ் அப் அவர் குட் ப்ராக்டிசஸ். அதே மாதிரி ஒரு வீட்லேயும் நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டை கொண்டு வாங்க. அண்ட் ஃபைனலி வித் note I would like to finish off saying these 4 are the very 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 important concepts. கண்டிப்பாக பேலன்ஸ்டான டயட் எடுத்துக்கோங்க. ஸ்லீப்பை டிப்ரைவ் பண்ணவே பண்ணாதீங்க. எல்லாமே நெட்டில் அவைலபிளாக இருக்குது. இப்போல்லாம் சொல்லவே வேணாம், மொபைலே தான் உங்களுக்கு டிவி எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் பார்த்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஸ்லீப் வந்து நார்மலாக நீங்கள் 7 to 8 hours தூங்கினா தான் ரொம்ப நல்லது. அண்ட் எக்ஸசைஸ்ன்னு போது பயந்து ஓடிடாதீங்க. யூ கேன் டூ எனி சிம்பிள் எக்ஸசைஸ். ஐ நோ தட் யூ ஆர் ஆல் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே. ஸோ ஒரு 30 minutes இல்லைனா 40 minutes டெய்லி மொட்டை மாடியில் நடங்குங்க. அது போதும். சும்மா லேசாக காற்று வாங்கிட்டு நடங்க. யூ வில் பி சேஃப். அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் பி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. ரொம்ப பேனிக் ஆகாதீங்க. கோவிட் ரொம்ப பரவிட்டே வருது, நம்ம என்ன பண்ண போகிறோம்லாம் பயப்படாதீங்க. இல்லை வீட்டில் இருக்கமேனும் நினைக்காதீங்க. எனக்கு வந்து நிறைய பேர், நாட் ஓன்லி டீச்சர்ஸ், ஈவன் நிறைய பேர் வேலையை இழந்துட்டுருக்காங்க. இதனால் நிச்சயமாக வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்க தான் செய்யும். பட் திஸ் இஸ் நாட் ஓன்லி ஃபார் எனி இண்டிவிஜுவல் இல்லையா. அது ஒன்றுக்குமே கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி வந்து கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. நிறைய NGOs பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வீல் ஆல்சோ ஃபைண்ட் அ வே. இப்போ தான் மாற்றி யோசிக்க வேண்டிய ஒரு தருணம் நமக்குலாம் வந்துருச்சுங்க. திஸ் வி கால் இட் அஸ் நியூ நார்மல்ஸ். சரிங்களா. நார்மலாக நம்ம இருந்தது எதுவுமே இனிமேல் நமக்கு இருக்க போகிறதில்ல அப்படின்ற ஒரு பெரிய உண்மையை நீங்கள் இன்னிலேருந்து நினைவில் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் நியூ நார்மல். இந்த நியூ நார்மலுக்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டாலே நம்ம வந்து இது சம்மந்தமான எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. So at the end note, I like to thank most respected director and SPD, the coordinator, and all the attendees and head of the schools and my beloved teachers for having patiently listened to the concepts that I have shared with you. Probably நான் நிறைய அவசரத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயம் சொல்லாமல் கூட விட்டுருந்துருக்கலாம். அது உங்களுக்கும் தெரிஞ்சிருந்திருக்கும். I am ready to answer your questions now. And thank you. And this is a time that you need to harvest health. இந்த 2 பிக்சர் போட்டதுக்கான முக்கிய காரணமும் இருக்குது. ஒன் இஸ், எனக்கு வந்து என்ன ஆசை அப்படின்னா ஒரு வீட்லேயும் வந்து கட்டாயமாக ஒரு பப்பாளி மரமும் ஒரு முருங்கை மரமும் இருந்தாலே நமக்கு வந்து எந்த ஒரு நோய் நொடியும் வராது. We all will sure cross our century. With this note, I once again take this opportunity to thank you all and God bless you all. Stay safe and stay calm and be healthy. Thank you so much. And these are the references for your note. Thank you, madam. Thank you so much. You have concluded on time, ma'am. Time, it's time management you have maintained. And the questions have come, ma'am. We will take up some questions. Yeah, sure. Please explain. Schools, it may not serve the purpose. It may not serve the purpose. So, the directorate of school education is renting out. We will take up the question.
Please explain how to break one-day fasting. Fasting is good or bad? For example, Thursday fasting, Saturday fasting by cutting only one meal. Apart from that, monthly 3 days full day fasting. Yes, Can sure. you tell about fasting? Sure. Fasting is as it is good. We consider fasting as a cleansing effect. We always dump our body with foods. பசிக்குது பசிக்கலை எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் நம்ம ஸ்டொமக்கை. அந்த மாதிரி நேரத்தில் வந்து ஒன் டே வி கால் தட் அஸ் அன் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங். அந்த மாதிரி இருக்கலாம் நம்ம தாராளமாக. அந்த ஃபாஸ்டிங் வந்து டியூ டு ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்களே உங்களுக்காக பண்ணிக்கிறதா இருந்தால் தாராளமாக நீங்கள் வைக்கலாம். அண்ட் வீக்லி ஃபாஸ்டிங் இருக்கலாம், மந்த்லி இருக்கலாம், இல்லை நம்மளோட முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி வருஷத்தில் இருந்தாலும் ரமதான் சீசனில் வந்து அவங்க பண்ணக்கூடிய ஃபாஸ்டிங் இருக்கலாம். நான் வந்து ஒரு ரிசர்ச் எடுத்துருந்துருக்கேன். இந்த ஃபாஸ்டிங்கில் வந்து ரிலீஜியஸ் ஆஸ்பெக்டாக எடுக்கலன்னா கூட ரமதான் ஃபாஸ்டிங்க்கும் நம்ம மற்ற ஃபாஸ்டிங்க்கும் எப்படி எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரியலி தட் ஹாஸ் இம்ப்ரூவ் தேர் ஹெல்த் ஸ்டேட்டஸ் தான் நம்ம சொல்லணும். அந்த மாதிரி ஃபாஸ்டிங்கில் வந்து என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்ணுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லிக்விட் ஃபுட் தான் சாப்பிட்ணும் நீங்கள். ஏன்னா எனக்கு தெரியல நீங்கள் என்ன மாதிரி ஃபாஸ்டிங்கில் இருக்க போகிறீங்கன்னு. ஏன்னா ஃபியூ ஆஃப் தம் ஹாவ் த ப்ராக்டிஸ் தட் ரொம்பவே சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, ஸோ நான் வந்து மில்க் சாப்பிட்டுக்கிறேன், இல்லை வெறும் பழங்களாக சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றது இருப்பாங்க. ஒரு சிலர் ஒன்றுமே சாப்பிடாம கூட இருப்பாங்க, தண்ணி கூட குடிக்காமலாம் சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி எந்த மாதிரி ப்ராக்டிஸில் நீங்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி என்னால் வந்து எப்படி நீங்கள் அதை பிரேக் பண்ணணுன்றது சொல்ல முடியும். பட் ஃபார் எனி ஃபாஸ்டிங் கண்டிப்பாக நீங்கள் வந்து லிக்விட் ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு தான் தென் யூ ஹாவ் டு கண்டினியூ வித் த செமி சாலிட் ஃபுட்ஸ், சாஃப்ட் ஃபுட்ஸ் அண்ட் தென் வித் சாலிட் ஃபுட்ஸ். தேங்க்யூ. மேடம், நீங்கள் உங்கள் ப்ரெசன்டேஷனில் சொல்லும்போது பிரேக்ஃபாஸ்ட்டு மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனால் இந்த இடத்துல ஃபாஸ்டிங் பண்ணலான்னு சொல்கிறீங்க, கான்ட்ராடிக்டரே இருக்குது. ஹவு கேன் யூ எக்ஸ்பிளைன் அபவுட் இட் ஃபர்தர்? எஸ், நம்ம இந்தியன் மீல் பேட்டர்னில் கட்டாயமாக நம்ம வந்து 5 வேளை சாப்பிட்ணும். அதாவது என்னென்னா ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஏர்லி மார்னிங்னு சொல்லுவோம். அதை ஒரு கூழோ இல்லை இப்போ உள்ள கோவிட் சீசனில் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ப்ராக்டிஸ் என்னென்னா இஞ்சி எலுமிச்சை சாறு வந்து குடிக்கிறது ஒரு பெரிய ப்ராக்டிஸாக இருக்குது. தென் பிரேக்ஃபாஸ்ட், தென் மிட் மார்னிங் கட்டாயமாக நியூட்ரிஷியஸாக சாப்பிட்ணும், லஞ்சு சாப்பிட்ணும், ஸ்நாக்ஸ் மிட் ஈவினிங் சாப்பிட்ணும், டின்னர் சாப்பிட்ணும். இப்படி தான் நம்ம 6 வேளை தான் வந்து உணவு வந்து பிளான் பண்ணுவோம். சரிங்களா? அதில் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு இல்லை, எந்த மீலுமே நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணால் ரொம்ப ரொம்ப பேட் எஃபெக்ட் இருக்குது நம்ம ஹெல்த்துக்கு அப்படிங்கிறது நிறையா நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸ்கிப்பர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டில் நிறையா எங்கள் டிபார்ட்மெண்ட், ஹோம் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் வந்து எங்கள் டீச்சர்ஸ் ரிசர்ச் எடுத்திருக்காங்க. அண்ட் இட் ஹஸ் ப்ரூவன் த இல் எஃபெக்ட் அமாங் தி அடல்ட்ஸ் அண்ட் த ஸ்கிப்பர்ஸ், அவங்க எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும். ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நீங்கள் ஏதோ ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ண போகிறீங்க. யூ ஆர் நாட் கோயிங் டு ஸ்கிப் 1 meal or 2 meal and that is only for 1 day. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்லி யூ வில் பி ஸ்கிப்பிங் த பிரேக்ஃபாஸ்ட். ஒரு நாள் 2 நாள்லாம் இல்லைங்க. ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடாமல் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் எனக்கு தெரியும். கேட்டால் டைம் இல்லை, காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடாம லஞ்சுக்கு அந்த டீ பிரேக் அப்போ வெறும் காஃபி மாத்திரம் குடிப்பாங்க, இல்லை ஒரு சமோசா சாப்பிடுவாங்க, இல்லை ஒரு வடை, இல்லை ஒரு போண்டா, அந்த மாதிரி வந்து அன்ஹெல்தி ப்ராக்டிசஸோடு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்கிப்பிங் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இந்த ஃபாஸ்டிங்க்கும் நிச்சயமாக நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஜென்ரல் ஃபாஸ்டிங் இஸ் குட் டிபெண்டிங் அப்பான் யுவர் ஏஜ். என்ன வேலை பண்ணுறீங்க அதை பொறுத்து யூ கேன் டேக் அப் த ஃபாஸ்டிங், பட் ப்ளீஸ் டோன்ட் ஸ்கிப் த பிரேக்ஃபாஸ்ட். ஐ ஹோப் சார் ஐ ஹவ் ஆன்சர்ட் யுவர் கொஸ்டின். Yes, yes. One more question from your teacher. In olden days, they used to have seasonal fruits and country vegetables. But now you are telling about color foods like purple cabbage, broccoli, dragon fruit, kiwi. Adults at my home are not encouraging to buy these type of vegetables. What to do? ஐயோ, நல்ல கொஸ்டின்ங்க. நான் வந்து சீசனல் ஃபுட்ஸை சாப்பிடாதீங்கன்னு சொல்லவே இல்லை, கண்ட்ரி ஃபுட்ஸை சாப்பிடாதீங்கன்னு சொல்லவே இல்லை. என்னோட ப்ரியாரிட்டி அதுதான். ஸோ நம்ம சீசனல் ஃபுட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, நான் என்ன சொன்னேன்னா சீசனல் ஃபுட்ஸ் வந்து மாறி போயிடுச்சுன்னு சொல்கிறேன் நான். ஏன்னா எல்லா சீசன்லேயும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. பட் இல்லையா, எந்த சீசனில் என்ன அவைலபிளாக இருக்குது, என்ன ஃப்ரூட்ஸ் அவைலபிளாக இருக்கும், என்ன வெஜிடபிள்ஸ் அவைலபிளாக இருக்கும். இதை எப்படி நமக்கு தெரியலனா கூட நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, நம்மளோட புதுச்சேரியில் வந்து மார்க்கெட்லேயே அங்கங்கே பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி ஜிப்மருக்கு ஆப்போசிட்டில் தான் நான் என்னோட ஏரியாவை எடுத்துப்பேன். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன்னா அந்த சீசனில் வாட்டர்மெலன் போட்டுருவாங்க, சப்போட்டா வந்து குமிஞ்சிருக்கும். கோவா இஸ் அ கிங் ஆஃப் ஃப்ரூட். கோவா வந்து அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு கட்டாயமாக நீங்கள் வந்து சீசனல் ஃப்ரூட்ஸை சாப்பிட்லாம். அந்த
பர்பிள் கேபேஜ் பற்றி சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, ஒரே ஃபுட் குரூப்பில், அதாவது வெஜிடபிள்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் இருக்குது, ரூட்ஸ் அண்ட் டியூபர்ஸ் இருக்குது, அதர் வெஜிடபிள்ஸ் இருக்குது. இந்த க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் வகையில் தான் இந்த கேபேஜ் வருது. அந்த கேபேஜில் கூட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக தான். ஸோ இப்படி வெரைட்டி ஆஃப் கேபேஜ் சாப்பிட்றதுனாலையும் இட் ஹேஸ் அ குட் எஃபெக்ட். அதுதான் திரும்ப திரும்ப நான் சொல்ல வரேன். இட் ஹேஸ் மோர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். நமக்கு வந்து நிறைய நோய், என்சிடிஸ், கேன்சர் வராமல் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கெலாம் வந்து அதில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இட் இஸ் ஹெல்பிங் அஸ், இட் இஸ் ஹீலிங் அஸ். ஓகேவா? அதனால் அதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். அண்ட் நவடேஸ் இந்த ஈட் ரைட் கான்செப்ட் மாதிரியே ஈட் ரெயின்போ, ஆட் கலர்ஸ் டு யுவர் டயட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். அதுக்காக வந்து சீசனல் ஃப்ரூட்ஸோ கண்ட்ரி ஃப்ரூட்ஸோ அவாய்ட் பண்ணுங்க நான் சொல்லவே இல்லை. அலாங் வித் தட் ட்ரை டு ஹாவ் ஈவன் these kind of foods which might be helpful for you to have a healthy life. Thank you. Madam, oil for cooking purpose to reduce triglyceride. Triglyceride குறைக்கிறதுக்கான ஆயில் எந்த ஆயிலை யூஸ் பண்ணணும்? ஓகே, ஆயில் அப்படின்னு சொல்லும்போது ட்ரைக்ளிசரைட்ஸ்லாம் நிறையா இது இருக்குது. ஓகேவா? மீடியம் செயின் ட்ரைக்ளிசரைட்ஸு இல்லை வெறும் உங்களோட லிப்பிட் ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய ட்ரைக்ளிசரைட்ஸை வந்து நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா யூ கேன் ஹாவ் த ஃபார்ட்டிஃபைடு ஆயில்ஸ், பட் ஃபார் ஷுவர் நோ ரீஃபைண்ட் ஆயில்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து ஆயில்ஸ் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லேருந்து எடுக்கிறோம், கண்டிப்பாக அனிமல் சோர்ஸில் ஆயில்ஸ் இல்லை. அண்ட் தென் யூ ஹாவ் ஃப்ரம் நட்ஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ். நட்ஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ் வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னலாக இருந்துச்சு இல்லையா? இப்போ நம்ம வந்து செக்கு என்ன சொல்கிறோம், நம்ம தட் கான்செப்ட் ஹஸ் நவ் இம்ப்ரூவ்டு லாட் அண்ட் மச் ஆஃப் அவேர்னஸ் இஸ் தேர் நவடேஸ். அந்த செக்கு எண்ணெயை தாராளமாக நம்ம வந்து சாப்பிட்லாம், ரொட்டேஷனில் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். நீங்கள் ட்ரைக்ளிசரைட்ஸை வந்து ஆயிலில் தான் குறைக்கணும் அப்படின்றது இல்லை, உங்களோட மற்ற உணவு வகைகள்லேருந்தே நீங்கள் வந்து குறைச்சிட்டு வந்துக்கலாம். நான் சொன்னேன் அந்த அதுதான் அது முக்கிய வில்லன், அதுக்கு நான் பேர் வச்சதே. அந்த வெரைட்டியை வந்து வில்லன்னா நாட் இன் அ ராங் கான்செப்ட், வில்லன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்காங்க இப்போ நம்மளோட எல்லா இடத்துலையும் இல்லையா? ஸோ ஒரு முக்கியமான ஆளாக நம்ம கருதப்படுறாங்க. அதனால வெரைட்டியாக சாப்பிடுங்க, மாடரேஷனில் சாப்பிடுங்க. இந்த மாடரேஷனில் சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்து ட்ரைக்ளிசரைட்ஸை வந்து குறைச்சிட முடியும். இந்த ட்ரைக்ளிசரைட்ஸை குறைக்கணும் போது நீங்கள் இன்னொன்று கான்செப்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஹெச்டிஎல் இம்ப்ரூவ் பண்ணணும். அதான் நான் சொன்னது வந்து குட் கொலஸ்ட்ரால், ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன். ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும்னா ஒன்லி வாக்கிங், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸாக நீங்கள் ஃபுட்டுக்கு அடுத்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அடுத்து வந்து there are so many foods that increases HDL. For example, you can have daily a cup of coffee that might increase your HDL. ஒரு நட்ஸு நிறையா சாப்பிட்டு பழகிக்கோங்க. ஆல்மண்ட்ஸ்லாம் சாப்பிடக்கூடாதுன்னெலாம் நினைக்காதீங்க. ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நட்ஸ் எடுத்து டெய்லி சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா நட்ஸுமே இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து சாலட்ஸில் வந்து வாட்டர்மெலன் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், சேயா சீட்ஸ் அதெல்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஃப்ளாக் சீட்ஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள். அதெல்லாம் வந்து நிறைய உங்களுக்கு வெப்சைட்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் சொல்கிறேன், திரும்ப எவிடன்ஸ் பேஸ்டாக நீங்கள் வந்து சாப்பிட்ணும். அப்போது ஃப்ளாக் சீட்ஸ் எவ்வளோ சாப்பிட்ணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யூ கேன் ட்ராப் மீ அ மெயில் ஆர் என்னோட நம்பர் நான் தரேன், அதே தான் வாட்ஸ்அப் நம்பர். லைக் யூ கேன் ஷேர். அண்ட் நான் மாத்திரம் இல்லை, எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் 12 பேர் இருக்கோம் நாங்கள். வி ஆல் ஆர் நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் வி கேன் பி அ கவுன்சிலர். அண்ட் இந்த நேரத்தில் உண்மையிலே எனக்கு என்ன ஆசையாக இருக்குன்னா, நம்ம புதுச்சேரி வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நாவல் ஐடியாஸோட, எஸ்பெஷலி ஸ்கூல் எஜுகேஷனில் நிறைய இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் அடாப்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இப்போவும் நான் சொல்கிறேன், இந்த பிங்க் புக் இருக்கிற மாதிரி I request sir, if it is possible, to have a counselor or to have a dietitian in schools also, so that இந்த மாதிரி யாருக்கெல்லாம் என்ன ரெக்குயர்மெண்ட் தேவையோ அவங்களுக்கு வந்து அவங்க இடத்துல போய் சஜஷன்ஸும் ஐடியாஸும் வந்து சொல்லணும். ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று சொல்கிறேன் திரும்ப, இது வந்து டெய்லர் மேடாக தான் இருக்கணும். நீங்கள் எனக்கு வந்து உங்களோட ஹைட்டு, வெயிட்டு, உங்களோட மற்ற உணவு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது கோமாபிலிட்டிஸ் இருக்கா, எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து எப்படி இதை குறைக்கணும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஜென்ரலாக குறைக்குது அப்படின்னா எதுவுமே மாடரேஷனில் எடுத்துக்கோங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஸோ தட் இட் வில் புட் யூ இன் குட் ரிடக்ஷன். தேங்க்யூ. கலைவாணி சதீஷ், பட்டதாரி ஆசிரியர். வணக்கம் மேடம், சிறப்பான உரையாற்றினீர்கள். சர்க்கரை நோயாளிகள் உட்கொள்ள வேண்டிய காய்கறி, பழங்கள் கூறவும், மற்றும் சுகர் ஃப்ரீன்னு விற்கும் உணவு பண்டங்களை வாங்கி உட்கொள்வது நலமா? ஓகே,
A very good question, and diabetes is one thing where I'm very saddened to say that even Puducherry is becoming capital of diabetes. இப்போ டயபெட்டிஸ்ன்னு சொல்லும்போது we have two types, type 1 and type 2. எனக்கு தெரியல நீங்கள் வந்து டைப் ஒன்று கேட்குறீங்களா? இப்போ டைப் 1 டயபெட்டிஸ்னால் யூ ஹாவ் டு ஹாவ் அ கண்ட்ரோல் வித் இன்சுலின், டயட் அண்ட் எக்ஸசைஸு. டைப் 2னா வந்து இன்சுலினே இல்லாமல் டயட் அண்ட் எக்ஸசைஸ்லேயே கண்ட்ரோல் பண்ணலாம் வித் மாடரேட் மெடிகேஷனில் இனிஷியல் ஸ்டேஜஸில் இருந்தீங்கன்னா. நீங்கள் வந்து இப்போது டயபெட்டிஸ் வந்து எல்லா வெஜிடபிள்ஸுமே சாப்பிட்லாம். எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து ஃபைபர் இருக்குது. என்ன மேடம் இப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. எல்லாம் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு மண்ணுக்கு கீழே இருக்கிறது எதையுமே சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த மண்ணுக்கு கீழே இருக்கிறதையுமே வந்து அதுதான் நான் சொல்ல வரேன். வாரம் ஃபுல்லாக அதவே சாப்பிடக்கூடாது இல்லையா? மாதம் ஃபுல்லாக அதவே சாப்பிடக்கூடாது. எப்போவுமே உருளைக்கிழங்கு வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் எடுத்துக்கலாம் நீங்கள். அந்த ஒரு நாள் வந்து ஸ்கின்னோட சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த உருளைக்கிழங்குல வந்து இருக்கக்கூடிய விட்டமின் சியும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எப்போவுமே தோலோட தான் நிறைய பேர் நான் பார்க்குறேன். தோலை சீவிட்டு அந்த ஃபிங்கர் சிப்ஸ் வந்ததுலேருந்து எல்லாருக்குமே அதில் தான் மோகம் ஜாஸ்தியாக போயிட்டே இருக்குது. அந்த மாதிரி பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு பெஸ்ட் குக்கிங் ப்ராக்டிசஸ் அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டீமிங் தான் பெஸ்ட்டு குக்கிங். நெக்ஸ்ட் வந்து பாய்லிங். இந்த மெத்தட்ஸ் அடாப்ட் பண்ணி கூட நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் ரூட்ஸ் அண்ட் டியூபர்ஸ் ப்ளீஸ் ஹேவ். ஏன்னா ரூட்ஸ் அண்ட் டியூபர்ஸ்னு போது ஐ நோ மெனி ஆஃப் த டயபெட்டிஸ் ஸ்கிப் தேர் பீட்ரூட் ஆல்சோ. அந்த பீட்ரூட்டை சில பேர் வந்து டயபெட்டிஸ் வந்து ஜூஸாக பண்ணி சாப்பிட்றாங்க. அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு சாலட்ஸில் சாப்பிட்டீங்கன்னா தட் வில் ஆட் கலர்ஸ், குட் நியூட்ரியன்ஸ் ஆல்சோ ஃபார் யூ. ரைட்டுங்களா? அது போக அதர் வெஜிடபிள்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸை சாப்பிட்லாம். உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஹைப்பர் டென்ஷன் இருந்தது அப்படின்னா அந்த க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸில் இருக்கக்கூடிய சோடியம் கண்டென்ட்டை பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ ஒன்லி டயபெட்டிஸ் அண்ட் ஒன்லி வித் டைப் 2னா ஃபார் ஷுர் யூ கேன் ஹேவ் ஆல் கோட் வெரைட்டிஸ். இப்போ கோட் வெரைட்டிஸ்ன்னு சொல்லும்போது வந்து க்ரீப்பர்னு சொல்லுவோம் இல்லையா? ஸ்னேக் கோட், பிட்டர் கோட், பாட்டில் கோட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த கோட் வெரைட்டிஸ் எல்லாமே நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஏன்னா அதில் எல்லாத்தையுமே வந்து மாடரேட் அமௌண்ட் ஆஃப் சோடியம் தான் இருக்குது. ஸோ யூ கேன் ஏன்னா சோடியம் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் இன் டயபெட்டிஸ். ஏன்னா டயபெட்டிஸ் வந்து நிறைய சொல்லலாம் அதில். ஏன்னா பிகாஸ் இட் ஹேஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆல்சோ. அது வந்து இட் லீட்ஸ் டு மெனி அதர் செகண்டரி டிசீசஸ். அதனால் வாட் எவர் யூ ஹவ் ஆஸ்க்ட் இஸ் ரைட். ஐ அப்ரிஷியேட் ஃபார் திஸ் கொஸ்டின். பட் திரும்பவும் நான் சொல்கிறேன், தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம், என்ன டயட் சாப்பிடணுன்றது சொல்கிறோம். அண்ட் ஐ கேன் கெட் யூ ஆல்சோ கனெக்டட் வித் வெரி ஸ்பெஷலிஸ்ட் டயட்டீஷியன்ஸ் வித் ஹூ இஸ் ஒர்க்கிங் ஃபார் டயபெட்டிஸ். எல்லாமே உங்களுக்காக பண்ணித்தர முடியும். அதுமாரி ஃப்ரூட்ஸ் நீங்கள் கேட்டிங்க இல்லையா? ஃப்ரூட்ஸ் வந்து இப்போ நான் ஒரு சைஸ் இப்போ உங்களுக்கு வெர்ச்சுவலாக இப்போ நான் சொல்கிறேன்னா நான் வந்து கரெக்டான சைஸை ஞாபகம் வச்சுட்டு மேடம் நீங்கள் வந்து ஒரு வாழைப்பழம் சாப்பிட்லாம் மேடம், அதில் வந்து அயன் கூட இன்க்ரீஸ் ஆகுது, அதில் இருக்கக்கூடிய ஸ்வீட் வந்து நல்ல ஸ்வீட்டு தான், ஸ்டார்ச் தான், அதாவது நல்ல ஒரு ஃப்ரக்டோஸ் தான், நீங்கள் சாப்பிட்லான்னு சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன வாழைப்பழம்ங்கிறது ரொம்ப சின்னது, விச் மைட் பி அரௌண்ட் 30 grams. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியல, சின்ன வாழைப்பழம்னா அந்த பெரிய வாழைப்பழம் தான் சின்ன வாழைப்பழம்னு நம்ம நினச்சிக்கலாம் இல்லையா? அதனால் ஒரு மாடல் காமிக்கிறேன். அதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டயபெட்டிஸ் அட்லஸ், ஃபுட் அட்லஸ்ன்னு ஒன்று அவைலபிளாக இருக்குது. அண்ட் யூ கேன் ஜஸ்ட் ப்ரௌஸ் ஃபார் டயபெட்டிஸ் ஃபுட் அட்லஸ். இல்லை அதை கூட வாங்கி வச்சுக்கலாம் ஒரு ஸ்கூலுமே, விச் இஸ் பீன் ரிட்டன் பை டாக்டர் மோகன் டயபெட்டிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க எழுதின ஒரு ஃபுட் அட்லஸ். அதில் ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு பனானாலே ஒரு பனானா சைஸு பிக்சர் போட்டு அது எவ்வளோ கேலரிஸ் கொடுக்குது அப்படின்றது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நீங்கள் ஒரு 2-3 தடவை சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா தென் ஆட்டோமேட்டிக்காக யூ கேன் ஹாவ் அ கண்ட்ரோல். இட் இஸ் நாட் தட் யூ ஆர் டு அவாய்ட் ஃப்ரூட்ஸ் மேடம். நீங்கள் வந்து ஃப்ரூட் ஜூஸாக தவிர்த்துட்டு ஹோல் ஃப்ரூட்ஸாக சாப்பிடுங்க. சாத்துக்குடி இந்த சீசனில் வந்து ஜூஸாக தான் சாப்பிடணுன்றது இல்லை, நீங்கள் சாப்பிடாதீங்க. இஃப் யூ ஆர் டயபெட்டிஸ் அதை வந்து ஸ்கின்னோட அந்த இருக்கிற ஃபைபரோட கொட்டையை மாத்திரம் எடுத்துகிட்டு அப்படியே அந்த பல்ப்பை வந்து சாப்பிட்டீங்கன்னா தட் வில் ஆட் அப் ஆன் வித் மோர் ஃபைபர். எதுக்கு சொல்கிறோன்னா தட் வில் ஹெல்ப் யூ இன் கண்ட்ரோல் த பிளட் குளுக்கோஸ் லெவல். இன்னொன்று வந்து கான்செப்ட் வந்து டயபெட்டிஸில் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம ரொம்ப கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கிற உணவுகள் வந்து சாப்பிட்டிங்கன்னா தான் வந்து பிளட் கொலஸ்ட்ராலை வந்து அதிகம் பண்ணி கண்ட்ரோல் இல்லாமல் பண்ணி நமக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும். இல்லை லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ்லேயே இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது மேடம் இதில். கார்போஹைட்ரேட் கவுண்டிங்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் கேலரி கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம், ஆனால் அதில் வந்து
மாவுச்சத்து இருக்கிறது வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ அதையும் இதையும் நீங்கள் டேலி பண்ணி பார்த்துட்டு தான் நீங்கள் சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் வந்து உங்களோட நேருக்கு நேர் பேசும்போது தான் நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்லாம் அப்படிங்கிறத சார்ட் அவுட் பண்ண முடியும். எது வந்து அக்கேஷ்னலாக சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறத எங்களால் கொடுக்க முடியும். ஐ ஹோப் ஐ ஹவ் ஆன்சர்ட் யுவர் கொஸ்டின் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கொஸ்டின் மேடம். Madam, I am following the intermediate fasting along with the keto and 18:4 hour intermediate fasting. Can it do harm to my health? ஐம் சாரி, நீங்கள் எந்த ஸ்கூல்னு தெரியல, தயவுசெய்து என்னை வந்து பாருங்கள். ஐ எம் நாட் அட் ஆல் ஃபார் திஸ் கீட்டோ டயட். ஐ நோ ஐ ஹாவ் எவிடன்ஸ் ஆல்சோ லைக் எவ்வளோ அது ஹார்ம்ஃபுல் அப்படிங்கிறது தான் உங்களை சொல்லி ரொம்ப பயமுத்தலை இந்த கோவிட் டைமில். பட் நார்மலான ஃபுட் பேட்டர்னில் நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸை ஃபாலோ பண்ணி சீசனல் ஃப்ரூட்ஸ் அவைலபிளாக இருக்கிறத சாப்பிட்டுட்டு மாடரேஷனில் இந்த வெரைட்டிஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிட்டாலே, அது எதுக்காக ப்ராபப்ளி கீட்டோ டயட் எடுக்க ஆரம்பிப்பாங்கன்னா வெயிட் ரிடக்ஷனுக்காக தான். தெர் ஆர் ஸோ மெனி அதர் ஹெல்தி வேஸ் டு ரெடியூஸ் யுவர் வெயிட்டுங்க. அதான் நான் சொன்னேன்ல, இப்போ வெயிட் குறைக்கணுன்றதுனால கூட நான் கூட ஒரு ஸ்லைட் போட்டிருந்தேன். ஏன்னா நிறைய பேர் நான் கேட்டேன், நான் வந்து கோவிட் டைமில் நான் என் ஹெல்த்தை பார்த்துக்கிறேன், அதனால ஐ எம் ட்ரைங் டு ஹாவ் கேபேஜ், டெய்லி காலிஃப்ளவர் அப்படியே வேக வச்சு சாப்பிட்றேங்கன்னு. அட் அ ஸ்ட்ரெச் இந்த அடுத்து ஸ்கூல் ரியோப்பனுக்குள்ளே நான் வந்து இப்போ சப்போஸ் நமக்கு 15th திறக்க போகிறாங்கன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டேன், இந்த 1 வீக்குள்ளே நான் பயங்கரமாக ரெடியூஸ் பண்ணிடணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு டிராஸ்டிக் வெயிட் ரிடக்ஷனாக தான் இருக்கணும். இப்போ கீட்டோலாம் நீங்கள் சாப்பிட்றதுனால அதை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். கிட்னியை லோட் பண்ணும். ஆக்சுவலி சாரி, ஐ டென்ட் வாண்ட் டு கமெண்ட் மோர் ஆன் திஸ் கீட்டோ டயட், ஏன்னா அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல். ஆல்வேஸ் செக் யுவர் கிட்னி லோட், கிட்னி ஃபங்க்ஷன், சீரம் கிரியாட்டினின், ஆல்புமின் எல்லாம் பாருங்கள். ரொம்ப ப்ரோட்டீனாகவும் அது வந்து சாப்பிடக்கூடாதுங்கிறது தான் இருக்குது. இஃப் யூ வாண்ட், ஐ வில் ஷேர் டு யூ சம் ஆஃப் த எவிடன்சஸ் ஒய் நாட் டு ஹேவ் திஸ் கீட்டோஜெனிக் டயட். தேங்க்யூ. Do pressure cooker damage nutrients? ஓகே, pressure cooker சமைக்கும் போது நியூட்ரியன்ஸ் கண்டிப்பாங்க. ஆக்சுவலாக ப்ரெஷர் குக்கருங்கிறது ஒரு கான்செப்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ரொம்ப வந்து பல்க் ப்ரிப்பரேஷனில் வந்து மாஸ் குக்கிங்கில் நான் வெஜிடேரியன் வந்து எஸ்பெஷலி மீட் வந்து குக் பண்ண முடியல அப்படின்றதுக்காக நிர்ணயம் பண்ணால் தான் அது. அந்த ப்ரெஷர் குக்கரில் நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி நம்மளோட வேலை பலுக்காக வேண்டி நம்மளை ஈஸ் ஆஃப் குக்கிங்கை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம். எப்போதுமே வந்து இந்த கன்வென்ஷனல் ஃபுட்ஸ்க்கு போயிடுவோம் இல்லையா, ரெடி டு ஈட் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்ற மாதிரி இந்த ப்ரெஷர் குக்கரையும் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுலேயும் லேயராக வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது வந்து பண்ணக்கூடாது தான். கட்டாயமாக வந்து நியூட்ரியன்ஸ் வந்து லாஸ் ஆகும். இன்னொன்று டயபெட்டிஸ் பற்றியும் அவங்க கேட்டிருந்தாங்க இல்லையா, அதனால தான் நிறைய வீட்டில் இப்போ டயபெட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே யூஸ் டு ஆக்சுவலி அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து ரைஸை வந்து பாயில் பண்ணி வடிகட்டி சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சாப்பிட்லாம். பருப்பெல்லாம் வந்து வேக வச்சிங்கன்னா அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்லுவேன், கொண்டக்கடலையை ஊற வச்சா கூட நீங்கள் ஊற வச்சுட்டு அதை ஒரு தடவை ரின்ஸ் பண்ணிடுங்க. ரின்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அந்த தண்ணியை வந்து குக் பண்ணிங்கன்னா, ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா அந்த தண்ணியிலே உடனே ரசம் வச்சுருங்க. அண்ட் ஐ நோ யூஆர் ஆல் எக்ஸ்பர்ட்ஸ் இன் யூட்டிலைசிங் ஃபுட்ஸ் இன் வேரியட் ஃபார்ம்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் குக்கர் ரொம்ப தேவையில்லாமல் பயன்படுத்த தேவையில்லை. அண்ட் ஐ நோ ஃபியூ ஆஃப் தெம் கூட்டுலாம் வைக்கிறதுக்கு இல்லை அவியல் வைக்கிறதுக்கு கடகடன்னு காலையில் எழுந்து பண்ணணுன்றதுனால எல்லா காய்கறியும் ஒன்றா போட்டோமா, பருப்பு போட்டோமா, தேங்காயும் அரைச்சி ஊற்றிடுவாங்க. தேங்காய்ங்கிறது லாஸ்ட் மினிட்ல ஆட் பண்ண வேண்டிய ஒரு ஃபுட் குரூப்புங்க. அதையும் முதலே போட்டு ப்ரெஷர் குக்கர் தயவுசெய்து பண்ணாதீங்க. தேங்க்யூ. Madam, various types of diet are there in Google, like paleo diet, vegan diet, raw food diet, etc. Which type of diet is suitable for overweight individual? ஓகே, பேலன்ஸ்டு டயட்டு தாங்க. அந்த மாதிரி கூகுள் டாக்டர் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. நாங்கள் இருக்கோம், உங்களுக்கு நியூட்ரிஷனிஸ்ட் இருக்கோம், டயட்டீஷியன்ஸ் இருக்கோம், ப்ரொஃபஸர்ஸ் இருக்கோம். நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்ரிதிங் மஸ்ட் பி டெய்லர் மேட். இப்போலாம் வந்து பர்சனலைஸ்டு நியூட்ரிஷன் வந்துருச்சு. இன்னுமே சொல்ல போனோம்னா வந்து நியூட்ரோஜினாமிக்ஸ்ன்ற கான்செப்ட்லலாம் நாங்கள் வந்து அடி எடுத்து வச்சுட்ருக்குறோம். உங்களோட டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை பொறுத்த மாதிரி என்ன மாதிரி நியூட்ரியன்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணலான்ற அளவுக்கு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது தயவுசெய்து டோன்ட் அக்செப்ட் த கூகுள் டாக்டர். ஒரு நாலேஜுக்காக அதை படிச்சுக்கோங்க. பட் டு ஃபாலோ தேட் வந்து ப்ளீஸ் ஃபாலோ த பேலன்ஸ்டு டயட். பேலன்ஸ் டயட் இப்போ நான் சொன்ன மாதிரி 5 ஃபுட் குரூப்ஸில் ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு வேளை உணவு எடுக்கிறீங்கல்ல,
அந்த ஒரு வேளை உணவு எடுக்கும்போதே இந்த 5 விரல்ல நான் சொன்ன டெபிக் பண்ண அத்தனை ஃபுட் குரூப்ஸையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, 5 ஐ ஹோப் ஐ எம் கிளியர். அதுதான் பேலன்ஸ்ட் டயட்டு. ஸோ இந்த 5 ஃபுட் குரூப்ஸும் ஒரு வேளையில் நீங்கள் சாப்பிடணும். அப்போ தான் உங்களுக்கு தேவையான அத்தனை நியூட்ரியன்ஸும் அதில் கிடைக்கும். ஸோ வென் யூ கெட் இனஃப் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரிஷன், இப்போது அதுக்கு தான் நான் போர்ஷன் சைஸ் சொன்னேன். நான் இப்போ மேலாக இருக்கீங்க, ஃபீமேலாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து சீரியல்ஸ் இவ்வளோ தான் சாப்பிட்ணும், 360 தான் சாப்பிட்ணும். ஃபீமேல்னா 270 தான் சாப்பிட்ணும். வென் யூ ஹேவ் தட் அண்ட் ஓவர் வெயிட்டுன்னு சொல்கிறீங்க, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்போ வீட்டிலே உட்காந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ், நான் சொன்ன மாதிரி வாக்கிங், கொஞ்சம் எக்ஸசைஸும் இந்த கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டு நல்ல 8 hours தூங்கினாலே கட்டாயமாக நீங்கள் வந்து இந்த ஓவர் வெயிட் வந்து ஈஸியாக ஒபிசிட்டிக்கு போகாமல் பண்ணிடலாம். ஒன்லி திங் இஸ் யூ ஹாவ் டு, நான் சொன்ன மாதிரி அந்த 3 hours வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். தேங்க்யூ மேடம். சீ ஃபுட், சில பேர் சீ ஃபுட் சாப்பிடாத இருக்கவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஈக்குவலண்டான ஃபுட் என்ன மேடம்? இப்போ வெஜிடேரியனாக இருந்தாக்கா சீ ஃபுட்டுக்கு வாட் இஸ் ஈக்குவல்? ஏன்னா சீ ஃபுட்டில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ வாட் இஸ் த ஈக்குவலண்ட்? ஓகே, நான் ஒன்று சொல்லட்டுமா? எந்த 5 விரலும் ஒன்றாவா அங்கே இருக்குது? ஏன்னா நான் சொன்னது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா, மோதிர விரல் தான் மீட் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ். எதுவுமே இணை இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் பை இட்ஸ் ஓன் இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் நியூட்ரிஷன். சரிங்களா? ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா சீ ஃபுட்ஸில் வந்து நிறைய மெக்னீஷியம் இருக்குது, ஜிங்க் இருக்குது. அது ஈக்குவலாக வந்து பிளான்ட் ஃபுட்ஸ்லேயும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மஷ்ரூமில் இருக்குது அதே மெக்னீஷியம், ஜிங்க். அதனால தான் வந்து ஒரு காலத்துலலாம் மஷ்ரூம் தெரப்பியே பயங்கர பெருசாக இருந்தது. இப்போ நீங்கள் மஷ்ரூம் எந்த ஃபார்ம்ஸில் வேணாலும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். தட் டிபெண்ட்ஸ் ஒன்ஸ் அகெயின். omega-6 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நட்ஸ்லலாம் இருக்குது. ஸோ சிமிலர்லி வால்நட் அதெல்லாம் நீங்கள் சாப்பிட ஆரம்பித்தாலே உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு தான் அதில் திரும்ப திரும்ப நம்ம பார்க்கணும். யூ கேனாட் ஈக்குவலைஸ், பட் யூ கேன் ஹாவ் ஈவன் ஃபுட்ஸ் ஃப்ரம் த plant sources. Thank you. Madam, which food contains natural calcium channel blockers for heart disease? A. Bulaganathan, lecturer. Okay. சார், பெரிய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க சார். இப்போ நம்ம வந்து ஹெல்தி ஃபுட்ஸ் பற்றி மட்டும் தான் சார் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். கால்சியம் பிளாக்கர்ஸ் அப்படின்போது கால்சியமோட ஒத்து போகிற ஒரு நியூட்ரியன்ஸ் என்னன்னு பார்க்கணும். ஸோ ஆல்வேஸ் கால்சியம் அண்ட் விட்டமின் டி தான். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்கள் வந்து அந்த இபிஜி பாட்சாலா அப்படின்றத டைப் பண்ணிங்கனாலே அதில் வந்து ஆஸ்டியோபோரிசிஸ் அப்படின்ற ஒரு லெசன் வந்து நான் வந்து தெராபியூட்டிக் நியூட்ரிஷன் இதில் வந்து பண்ணியிருக்கேன் இபிஜி பாட்சாலாவில். அதில் வந்து நிறைய கால்சியம் பிளாக்கர்ஸ் பற்றியும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதில் பாருங்கள். ஜென்ரலாக கால்சியம் அண்ட் விட்டமின் டி ரெக்குயர்மெண்ட் பற்றி நிறைய பேசணும். நீங்கள் உங்களோட கால்சியம் லெவல் என்னன்னு தெரியணும். அப்போது கால்சியமோட சிலது சாப்பிடக்கூடாதுங்கிறது இருக்குது. ஓகேவா? இப்போது அந்த ஃபுட் என்னங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அயனோட சேர்த்து சாப்பிடாதீங்க, ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு இருக்காதீங்க. கால்சியம் எதில் இருக்குது அப்படின்னா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸில் இருக்குது, க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸில் இருக்குது. ஸோ அதையும் ரொம்ப மற்ற உணவுகளையும் சேர்த்து நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, அதனால தான் வந்து அந்த காலத்தில் வந்து ஆயுர்வேத சித்தாஸ்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, தயிரோட நீங்கள் வந்து க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸை சாப்பிடாதீங்க அப்படின்னு. சில பேர் இன்னுமே அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் ரைட்லி அண்டர்ஸ்டுட் யுவர் கொஸ்டின் அஸ் கால்சியம் பிளாக்கர்ஸ் இல்லையா? ஸோ அதுவும் கார்டியோவாஸ்குலர் பேஷண்ட்க்கு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படின்னா ஐ நீட் டு டாக் டு யூ அண்ட் ஐ வில் ரிசர்வ் கமெண்ட்ஸ் ஃபார் திஸ் அண்ட் ஐ வில் orient you more in person through WhatsApp or through mail, sir. Thank you. Mr. Muthusamy, lecturer, Karika. Okay. Dear madam, your session enlightened us much. Thank you. Thank you, sir. Kindly give diet schedule for BMI, BD 26 to 30 to reduce body weight. Sir, very nice, sir. 26 to 30 இருக்கீங்களா சார்? அதுக்குள்ள கால்குலேட் பண்ணி பார்த்துட்டீங்க முத்துசாமி சார். தேங்க்யூ ஸோ மச். கவலைப்படாதீங்க சார், ஈஸிலி யூ கேன் ரெடியூஸ். இப்போ டயட் சார்ட்டுன்னு வந்து கொடுக்குறத விட இந்த செடன்ட்ரி ஒர்க்கருக்கு நான் ஒரு மெயிலுக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டிருந்தேன்ல சார், அதை திரும்ப நீங்கள் போய் பாருங்கள். அதில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் சார். சீரியல் போர்ஷனை கம்மி பண்ணிவிட்டு மோர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க சார். அந்த ஃபுட் பிளேட் மை பிளேட் காமிச்சேன் இல்லையா, அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஹாஃபாக பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து முக்காலுக்கு பண்ணிக்கோங்க சார். கிளாக் படி பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே ஒரு 45 மினிட்ஸ்க்கு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. சீரியல்ஸ் வந்து சாப்பிடுங்க.
அந்த சீரியல்ஸ் வந்து நார்ச்சத்து உள்ளதா, பிரான் உள்ளதா வந்து கட்டாயமாக எடுத்துக்கோங்க சார் நீங்கள். பல்சஸும் சாப்பிடுங்க நிறைய வந்து. அதனால தான் நான் வந்து எனர்ஜி டென்சிட்டி ஃபுட்ஸை குறைங்கன்னு சொன்னது உங்களை. எனர்ஜி டென்சிட்டி ஃபுட்ஸ்னால் ஒன்லி எனர்ஜி மாத்திரம் தான் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடிய ஆயில், கீ, ஆயிலில் ஃப்ரை பண்ண ஃபுட்ஸு அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணாலே கட்டாயமாக 26 to 30. பட் ஃபார் ஷோர் சார், டயட்டோடு சேர்ந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வேணும் கட்டாயம். இது குறைக்கிறதுலாம் சாதாரணம் இல்லை சார். ஈஸியாகவே நம்மளை கேட்காமலே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து தொப்பெல்லாம் வந்து போட்டுறது தான். ஆனால் அதை குறைக்குதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு. அதுக்கு வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட், நான் சொன்ன மாதிரி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வேணும், அண்ட் கண்ட்ரோல் இன் டயட் அண்ட் எக்ஸசைஸ். இது எல்லாமே சேர்ந்து தான் சார் நம்மளால் வந்து பிஎம்ஐ வந்து குறைக்க முடியும். தேங்க்யூ மேடம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான மதிய உணவுகள் கொடுத்து அனுப்பலாம்? வாரத்திற்கான ஃபுட் சார்ட் ஐடியா தாங்க மேடம். நான் ஃபுட் சார்ட்டாக ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னா என்னால் முடியும். பட் என்னென்னா இப்போ வந்து டைம் வந்து லேக்கிங். இப்போது ஸ்கூல் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு சில ஐடியா இருக்குது. அவங்க வந்து க்ரோத்தில் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு போத் மென்டல், ஃபிசிக்கல் அண்ட் இது டெவலப்மெண்ட் இருக்கணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் ரிச்சாக தான் சாப்பிட்ணும். ஸோ யூ கேன் பிளான். என்னோட மதர்ஸ் வந்து ரொம்ப ஐ நோ தே ஆர் வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் தே கேர் அண்ட் ஷோ தேர் லவ் பை குக்கிங் நியூட்ரிஷியஸ் ஃபுட் ஃபார் தேர் சில்ட்ரன். தயவுசெய்து இந்த இட்லியும் பொடியுமா வந்து திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்காதீங்க. உப்புமா பிரேக்ஃபாஸ்ட்க்குரியதை பிரேக்ஃபாஸ்ட்க்கு மாத்திரம் கொடுங்க. லஞ்சுக்குரியதை வந்து அதுக்கு தான் நான் உங்ககிட்ட வந்து அந்த ஆரஞ்சு கலர் புக்கை வந்து படிக்க சொல்கிறேன் மேடம். FSSAIயில் இப்போ போட்டிருக்கிற புக்கை வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து பேக்டு லஞ்ச் இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும். டு சே அ ஃபியூ, சப்பாத்தீஸ் பண்ணுறீங்கன்னா அந்த சப்பாத்தீஸில் வந்து நல்லா வந்து வெஜ்ஜீஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அழகாக ஃபோல்டு பண்ணி ஒரு போர்க்கு இது வச்சு கொடுத்துடலாம் நீங்கள். அப்படி அவங்க வந்து ஈஸியாக ஃபிங்கரில் மாத்திரமே யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிற மாதிரி. இல்லை ஏன்னா வீட்லேயும் நல்ல விதமான ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. எல்லா ஃபுட்ஸ்லையுமே எல்லா விதமான ப்ரோட்டீன்ஸும் இருக்குது. ப்ளஸ் ரைஸ் வெரைட்டி தான் பண்ணுறீங்க அப்படின்னா எப்பொழுதுமே மில்சஸ் யூஸ் பண்ணி ரைஸ் பண்ணுங்கள். இன்னொன்று உங்களுக்குமே நான் சொல்கிறேன், ஒரு வெஜிடபிள் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஆப்டான ஒரு பல்ஸ் என்னன்றதை யோசனை பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஐ நோ எ வெரி ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் ஹியர் இன் புதுச்சேரி. அவங்க வந்து ஒரு பொரியல் எடுத்துக்கிட்டாங்கன்னா கட்டாயமாக வந்து இன்னொரு பல்ஸ் போட்டிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கே ஒரு பழக்கம் இருக்குது இல்லையா, வேர்க்கடலை போடுறது. அதே மாதிரியே வந்து நீங்கள் வந்து இப்போ கேபேஜ் பண்ணுறீங்கன்னா அது கூட கொஞ்சம் க்ரீன் கிராம் வந்து ஸ்ப்ரவுட் பண்ணி போட்டுக்கலாம் நீங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெறுமனை வெஜிடபிளாக கொடுக்குறத விட ஒரு வெஜிடபிளுக்கும் தகுந்த மாதிரி மொச்சையை ஒரு நாள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நாள் கொண்டக்கடலையும் பீட்ரூட்டும் போட்டுக்கலாம், பீட்ரூட்டும் வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி நமக்கு வந்து குக்கிங் இஸ் அன் ஆர்ட். அதனால கிச்சனில் போய் நமக்கு என்ன மாதிரி பெஸ்ட்டாக பண்ணணும்னு தோணுதோ அப்படி கட்டாயமாக நம்ம வந்து போட்டுக்கலாம். ரொம்ப வந்து கேர் எடுத்துக்க வேண்டியது என்னென்னா டிஃபன் பாக்ஸில் ஒழுகாத மாதிரி பார்த்துக்கணும் நீங்கள் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு. அதுதான். அப்புறம் வந்து ரொம்ப கெட்டியாக போயிடக்கூடாது. அங்கே போய் உட்காந்துட்டு அவங்க வெட்டுற மாதிரி இருக்கக்கூடாது அந்த ஃபுட்ஸை. அந்த மாதிரி சில டிப்ஸை பார்த்துட்டிங்கன்னா எனி ஃபுட் தட் யுவர் சில்ட்ரன் லவ்ஸ் அண்ட் விச் ஃபுல்ஃபில்ஸ் 2/3 ஆஃப் அர் கிலோ கேலரி ரெக்குவயர்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து பேக் பண்ணலாம் மேடம். தேங்க்யூ ஸோ மச். Thank you, madam. Thank you so much for your wonderful session. Madam has been always tied up with the Director of School Education. She has tied up with the Directorate in various programs like Ek Bharat, Shesha Bharat. Then she has tied up with the pre-primary education. So many programs she has tied up. In her busy schedule, doctoral committee meeting she is having, in her busy schedule she has come over. We thank you, ma'am, on behalf of Directorate of School Education. Now I request our Director of School Education to give the concluding remarks on this webinar. So I hope all the participants enjoyed this session. So Madam was able to give very good insights into our food habits. So what is balanced diet and how we can change our food habits for healthy lifestyle and all. So I thank Madam and all the participants for this session. Thank you, ma'am. Thank you, sir. Thank you so much, sir. Thank you once again for this opportunity. And thank you all. Stay safe. On Friday, we'll be having a session, webinar on yoga. So we request the heads of schools and interested teachers to participate in this webinar. Thank you so much.